தெரியுதா ஸ்கிரீன்? தெரியுது சார். இதுவும் இன்டராக்டிவா பண்ணலான்னு தான் இருக்கிறேன். அந்த கூகுள் ஆப் லிங்க் வரும் அப்புறம் அதை வந்து. ஓகே சார். ஓகே, சூப்பர். சார் லிங்க் ட்வீட் பண்ணிட்டா எப்படி? இந்த லிங்க் அதான் மீட்டிங் லிங்க் ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு சில பேருக்கு இன்னும் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, இன்னும் ஜாயின் பண்ணல. ஸோ லிங்க் ஒன்ஸ் ஷேர் பண்றது எப்படி சார்? ஷேர் பண்ணா உங்களுக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கும் சார். நீங்க எப்படியும் இன்ட்ராக்ஷன் வந்து ஆப் மூலமா தானே பண்ண போறீங்க. ஸோ ஆடியோ பெர்மிஷன் நான் வந்து கொடுக்கல. யாருக்கும் கொடுக்கலையா? சரி, அப்புறம் இது ஆஃப் ஆகி தானே இருக்கு. இந்த அனோட்டேட் பண்ணிடுறேன் சார். இப்போ பண்ணிடுறேன். அது ஆன்ல தான் இருக்கு. பண்ணிடுறேன். சாட் ஆப்ஷன் வந்து ஆன்ல தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது அனோட்டேஷன் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகே. Welcome Arvind, welcome Ailan, welcome Arun. ஓகே சார். நான் ஆப்ஷன்ஸ் இது நிறைய பேருக்கு ரிப்பீட் தான் என்ன? ஆமா சார், ஆமா. ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணலாம். நான் லிங்க் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேன், ட்வீட் பண்ணிட்டேன். ஸோ எஸ் சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நடராஜன் சார், இன்ட்ரடக்ஷன் ஏதாவது கொடுக்குறீங்களா இந்த ப்ரப்போசல் பற்றி, கிராண்ட் ப்ரப்போசல் ரைட்டிங் பற்றி? மியூட்ல இருக்கிறீங்க. ஓகே சார், அப்போ நானே கொடுக்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து
கிராண்ட் ப்ரப்போசல் ரைட்டிங் அப்படின்ற பத்தி வந்து நம்ம பிரேம் சார் வந்து பேச போறாரு. இது ஆல்ரெடி வந்து இத பத்தி ஒரு தெளிவான செஷன் வந்து குடுத்திருந்தாரு. பட் இன்னைக்கு வந்து அந்த செஷன் மாரியே இன்னைக்கு கொஞ்சம் நமக்குள்ள ஒரு டிஸ்கஷன் மாரிலாம் இருக்கும். ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாரி இருக்கும். ஸோ அகெயின் அவர் வந்து லாஸ்ட் செஷன்ல சொன்ன நிறைய விஷயங்கள் அதோட ஆடட் ஆனா நிறைய புது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சொல்லுவாரு. ஸோ தேங்க்யூ ஜாயின் பண்ணவங்களுக்கு அண்ட் எஸ் வி கேன் ஸ்டார்ட். ஓகே, நன்றி ராகவ். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து அதே தான் கிராண்ட் ப்ரொபோசல் ரைட்டிங், அதை திரும்ப ஒரு தரம் பார்க்க போகிறோம். மெயின் ஐடியா என்னன்னா, போன தரம் ரெக்கார்ட் பண்ணல, இந்த தரம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு ஃபிசிக்ஸ் ஃப்ரெண்டோட யூடியூப் சேனல் அப்புறம் என்னோட யூடியூப் சேனலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி எப்பவும் யாருக்கு வேணாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தரம் ரெக்கார்டிங்கோட திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம். அதே மாதிரி புதுசாக போன தடவை அட்டன் பண்ணாமல் இந்த தடவை அட்டன் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நோக்கத்தில் தான் திரும்ப ஆர்கனைஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்ன்றதுனால ஒரு கெஸ்ட்டு கூப்பிட்டுருக்கிறேன். பரவாயில்ல யாராகோ? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே, அந்த கெஸ்ட் பேர் வந்து செல்லப்பா. ஓகே, மிஸ்டர் செல்லப்பா அவர் தான் கெஸ்ட்டு இந்த டாக்குக்கு. அவர் அப்பப்போ வந்துட்டு போவார். திடீர்னு தான் தோணுச்சு அவர் கூப்பிடணுன்ட்டு. அதனால லாஸ்ட் மினிட்ல தான் அவர் கூப்பிட்டேன். அதனால அவர் எப்பப்போ வர்றாரு என்னென்ன பண்ண போறாரு தெரியல. லெட்ஸ் see. அதே மாதிரி இந்த இதுதான் வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷனோட டீட்டெயில்ஸ். இப்போ யாராவது 2 டிவைஸ்ல இருக்கிறீங்கன்னா, ஒரு மொபைல் டிவைஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த QR கோடு தென் ஸ்கேன் பண்ணி அப்பப்போ ஏதாவது கேள்விகள் வரும். ட்ரை டு பார்ட்டிசிபேட். லெட்ஸ் see how it works. ஸோ ட்ரையாக இருக்கிறதுனால இந்த இன்ட்ராக்ஷனும் வந்து கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் ட்ரை. இது எல்லாம் ஸ்கேன் பண்ண விட்டு நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணலாமா? ஓகே, எஸ் சார், ஸ்கேன் பண்ணியாச்சு. எஸ் சார், ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நம்மள வந்து அட்டன் பண்ணுற எல்லாருமே பெரும்பாலும் ரிசர்ச்சர்ஸ். சிலர் வந்து பிஐ லெவலில் இருப்பாங்க, சிலர் வந்து வெரி சூன் கோயிங் டு பி பிஐ அந்த மாதிரி லெவலில் இருப்பாங்க. சில பேர் வந்து மேபி ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் ஆர் 3-4 இயர்ஸ் வந்து ஒரு பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் ஆஃப் த ப்ராஜெக்ட் அது மாதிரி ஆக போவீங்க. உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள மாதிரி தான் இந்த ப்ரெசன்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரிசர்ச்சர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சக்கரம் வந்து 3 இதில் சொல்லலாம். ஒன்று வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுற பேப்பர்ஸ், ப்ரெசன்டேஷன், பேட்டன்ஸ் அது மாதிரி ஒரு இது. ஆனால் நம்ம பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும், இல்லை பேட்டன் ப்ரொடியூஸ் பண்ணணும், ரிசர்ச் ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபண்டிங். நம்ம லேபில் வந்து ஃபண்டிங் இருந்தால் தான் நம்மளால ரிசர்ச் பண்ண முடியும். நம்ம ட்வீட் போட்டிருந்த மாதிரி 24 படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து அவர் வீட்லேயே தான் ரிசர்ச் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் வந்து இப்போ வந்து ரிசர்ச் வந்து பாசிபிள் கிடையாது. அது மாதிரி ஈவன் எந்திரன் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரஜினிக்கு வந்து 2 அசிஸ்டன்ட், சந்தானம் அப்புறம் யாரு, ஓகே இன்னொருத்தர் யார் ஒருத்தர் கருணாசா, 2 பேர் தான் அசிஸ்டண்டா இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி 2 அசிஸ்டன்ட் வச்சுலாம் ரோபோட்டிக்ஸ் ரிசர்ச் பண்ண முடியாது. ஸோ சினிமாவில் காட்டுறது வந்து வெரி அன்ரியலிஸ்டிக் ஒன். இன் ரியாலிட்டி நம்ம வந்து ரிசர்ச் பண்ணணும்னா நமக்கு ஃபண்டிங் வேணும். வி ஹேவ் டு செட் அப் எக்யூப்மெண்ட், செட் அப் லேப், வி நீட் பீப்புள், வி நீட் ஈவன் இஃப் யூ ஆர் தியேட்டிஷியன் யூ நீட் கம்ப்யூட்டர் அண்ட் ஸோ ஆன். ஓகே, அதனால ஃபண்டிங் வேணும். ஸோ நம்ம பண்ணுற ரிசர்ச் இதுக்கு எல்லாமே முக்கியமான ஓகே அந்த செல்லப்பா அந்த நம்ம கெஸ்ட் இருக்கிறார்ல கெஸ்ட், அவரோட முக்கியமான எய்ம் வந்து என்னன்னா, அவரோட சிஸ்டர்ஸ் 2 பேரும் வந்து நாங்கள் இங்கிலீஷ் படம் தான் பார்ப்போம், தமிழ் படம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பீத்திட்டு இருப்பாங்க. ஆனால் செல்லப்பாவோட எய்ம் வந்து என்னன்னா, இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்களையும் தமிழ் படம் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் உண்டு. அதே மாதிரி நமக்கும் வந்து நம்ம ரிசர்ச் வந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம்.
ஸோ பொதுவாக ரிசர்ச்சர்ஸ் லைஃப் வந்து இந்த இந்த 3 இதில் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து சில ரிலேஷன்ஸ் வரும். ஒன்று வந்து என்னன்னா ஃபண்டர் ரிசர்ச்சர். ஓகே, இந்த செல்லப்பா விஷயத்தில் வந்து செல்லப்பாவோட அப்பா, செல்லப்பா அப்புறம் இன்னொருத்தங்க அவங்கெல்லாம் வந்து ஃபண்டராக இருப்பாங்க. ஸோ ஃபண்டர் ரிசர்ச்சர் ரிலேஷன் வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன். அப்புறம் இன்னும் ஓகே, இது ஏன் முக்கியம்னா ஃபண்டர் தான் வந்து நமக்கு பணம் தரப்போறாங்க. அதை வச்சு தான் நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால இது ஒரு முக்கியமான ரிலேஷன். ரெண்டாவது ரிலேஷன் என்னன்னா பேப்பர்ஸ். வென் வி டாக் அபவுட் பேப்பர், அதில் வந்து பப்ளிஷர் ரிசர்ச்சர் ரிலேஷன். ஸோ இப்போ வந்து அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிசிக்ஸ், இல்லை அமெரிக்கன் ஃபிசிக்கல் சொசைட்டி, இல்லை ஸ்பிங்கர் நேச்சர், இது மாதிரி பப்ளிஷர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட பப்ளிகேஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து பேப்பர் சப்மிட் பண்ணுவோம் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த 2 ரிலேஷன்ஷிப்பும் வந்து நமக்கு முக்கியம். ஸோ ரெண்டாவது வந்து எதுக்கு முக்கியம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரிசர்ச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் நமக்கு வந்து பணம் தராங்க. பப்ளிஷர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ பப்ளிஷ் இன் நேச்சர், ஓகே, ஸோ நேச்சருக்கு வந்து ஒரு பயங்கர ரெப்புடேஷன் இருக்கு. ஸோ அதனால யுவர் ஆர்கனைசேஷன் வில் பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் எங்கள் ரேங்கிங்லாம் வந்து அந்த மாதிரி ஹவு மெனி பேப்பர்ஸ் வி பப்ளிஷ் இன் நேச்சர் ஆர் நேச்சர் இண்டெக்ஸ் ஜர்னல், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷனோட ரேங்கிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆர்கனைசேஷனுக்கும் இதனால பெனிஃபிட் இருக்கு. அதே மாதிரி நமக்கும் வந்து பர்சனலி வந்து இஃப் யூ பப்ளிஷ் இன் குட் ஜேர்னல்ஸ், வி ஹேவ் ப்ரொமோஷன், ரெகக்னிஷன் அண்ட் ஸோ ஆன். ஸோ அதனால இந்த 2 ரிலேஷனுமே ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மெயின்லி இந்த ஃபண்டிங் ப்ரொபோசல்ஸ் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டர், அந்த செல்லப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ஃபண்டர். அது மாதிரி நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்டர்ஸ் இருப்பாங்க. பொதுவாக வந்து நம்ம எல்லாரும் தேடி போகிறது வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து பிஎஸ்டி இருக்கு, அப்புறம் எம்ஹெச்ஆர்டி தானே. இங்கே சிங்கப்பூர்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவோம், இந்தியாவில் வந்து எம்ஹெச்ஆர்டின்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி வந்து ப்ரைவேட் ஃபண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங், அது மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து எஸ்பெஷலி when the concept of magnetic random access memory அதெல்லாம் வந்தப்போ சாம்சங் வந்து ஓப்பனா வந்து இது பண்ணாங்க, கால் ஃபார் ப்ரொபோசல்ஸ். ஸோ தே செட் அசைட் சம் ஃபண்டிங். அப்புறம் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து எந்த யூனிவர்சிட்டியில இருந்து வேணாலும், எந்த பக்கத்துல இருந்து வேணாலும், வேர்ல்டில் எங்கேருந்து வேணாலும் ஃபண்டிங் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரைவேட் ஃபண்டிங். ஓகே, ஸோ எம்ஹெச்ஆர்டிங்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தானே. ஓகே, ஸோ சிங்கப்பூர்லேயும் அப்போ இந்தியாவிலையும் சேம் தான், எம்ஓஇ. ஸோ சாம்சங், அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபண்டர்ஸ். அது போக வந்து ஃபிலந்த்ராபிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து மலேரியாவை ஒழிக்கணும், அது மாதிரி வேக்சினேஷன், அந்த மாதிரி விஷயத்துல வந்து they fund a lot because he has earned a lot and he want to do something to the society. ஸோ இப்போ இந்த ஃபண்டர்ஸோட மெயின் எய்ம் எல்லாமே என்னன்னா இந்த மாதிரி நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ இப்போ ப்ரைவேட் சாம்சங் எடுத்துட்டோம்னா அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ த்ரோ சம் மணி விச் இஸ் அ பீனட் ஃபார் சாம்சங். ஸோ அந்த மாதிரி just give some money, and if you get some breakthrough ideas, then that's going to make money for the company. ஸோ கம்பெனிஸோட மெயின் எய்ம் வந்து ப்ராஃபிட், லாபம் பார்க்கறது தான் அவங்களோட மெயின் வேலை. ஆனால் அந்த ஓகே, பில்கேட்ஸ் மாதிரி ஆட்கள், அவங்க ஃபிலந்த்ராபிஸ்டோட மெயின் எய்ம் வந்து என்ன, பெனிஃபிட் டு த சொசைட்டி. அவங்க வந்து அதை எதிர்பார்க்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட எய்ம் வந்து நாட்டோட எக்கனாமி வளரணும், அப்புறம் ஜாப்ஸ் அதெல்லாம் வந்து கூடணும், அந்த மாதிரி ஏதாவது மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ்னால அவங்க வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் கிவிங் மணி ஃபார் நத்திங். எல்லாருக்குமே வந்து ஒரு அஜெண்டா இருக்கும்.
ஸோ ஒரு நாடு கவர்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக வந்து எக்கனாமி, ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுறது அது மாதிரி இருக்கும். இல்லை இம்பேக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில வேளை சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து மேபி எக்கனாமிக்கலாக ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது, பட் இட் வில் அட்வான்ஸ் நாலேஜ். ஸோ அதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியோட பொதுவான நோக்கமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிசர்ச் ஃபண்டிங்கோட சினரியோ. இதை வந்து வி கேன் இக்னோர். ஸோ பப்ளிஷரோட மெயின் நேம் வந்து ப்ராஃபிட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங்கர் நேச்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்ப்ரிங்கர் நேச்சரோட வந்து மெயின் எய்ம் வந்து என்னன்னா ப்ராஃபிட் தான். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் பாப்புலாரிட்டி. ஸோ நம்ம நல்ல பேப்பர் பப்ளிஷ் பண்ணாலும் தே ஆர் கெட்டிங் ஹை இம்பேக்ட் ஃபேக்டர் அண்ட் தே ஏர்ன் அலாட். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரிசர்ச் லேண்ட்ஸ்கேப் அண்ட் ஃபண்டிங், அது மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கிராண்ட் ஏஜென்சியோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து இஃப் இட் இஸ் அப்ஸ்ட்ரீம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிங்கப்பூர்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அப்படி சில ஏஜென்சிஸ் இருக்கு. ஒவ்வொரு ஏஜென்சிஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவ் இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து பொதுவாக வந்து நாலேஜ் ஜெனரேஷன் அந்த 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 கேட்டகரியில தான் வரும். தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் ஆன் எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ். சப்போஸ் யூ அட்வான்ஸ் நாலேஜ் இன் சயின்ஸ், ஐ திங்க் தட்ஸ் இனஃப் ஃபார் தம். ஸோ அந்த மாதிரி சில ஏஜென்சிஸ்க்கு வந்து அந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் இருக்கும். சில என்ஆர்எஃப்னு சொன்னல அது மாதிரி ஏஜென்சிஸ்க்கு வந்து என்னென்னா இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் தேவைப்படும். they encourage interdisciplinary research because இப்போ வந்து வேர்ல்டே வந்து அந்த இன்டர்டிசிப்ளினரி சைடில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். அதனால சம் ஆஃப் த ஏஜென்சிஸ் வில் சப்போர்ட் த இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச். அது மாதிரி அந்த என்ஆர்எஃப்னு நான் சொன்ன ஆர்கனைசேஷனோட மெயின் எய்ம் வந்து என்ன, டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்லேஷன். ஸோ நம்ம வந்து இண்டஸ்ட்ரி கூட ஒர்க் பண்ணால் இட்ஸ் மச் பெட்டர் பிகாஸ் யூ நோ வாட் த சேலஞ்சஸ் த இண்டஸ்ட்ரி ஃபேஸ் அண்ட் you do something, you develop technology which help to improve the economy, create jobs and so on. So இது மாதிரி ஒவ்வொரு ஏஜென்சிஸ்க்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவ் மோட்டிவ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவங்க கால் ஃபார் ப்ரொபோசல் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நம்மளோட நோக்கம், நமக்கு தானே பணம் வேணும். ஸோ நமக்கு வந்து பணம் வேணும்னா இன்னும் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, அவங்க கால் ஃபார் ப்ரொபோசல்ஸ் பண்ணும்போது அதை வந்து தரவா ரீட் பண்ணணும். அவங்க எந்த நோக்கத்துக்காக கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபண்ட் அப்படின்னா அதோட நோக்கம் வந்து குவாலிட்டி ஆஃப் ரிசர்ச் இன் இந்தியாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ தே வாண்ட் டு கீப் த பெஸ்ட் டேலண்ட் இன் இந்தியா. அந்த மாதிரி ரோல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம செல்லப்பாவை திரும்ப கூப்பிட்டு வரோம். செல்லப்பா வந்து ஓகே, செல்லப்பாவுக்கு வந்து பணம் தேவைப்படுது. ஸோ ஹீ இஸ் கோயிங் டு த ஃபைனான்சியர் ஒன். ஓகே, ஸோ இந்த விஷயத்துல இந்த கதையில வந்து அவங்க அப்பா தான் ஃபைனான்சியர். ஆனால் நம்ம இதில் வந்து செல்லப்பா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் டிஎஸ்டிக்கு போகிறாரு. ஸோ டிஎஸ்டியில் வந்து ஸ்கீம் ஃபார் யங் சயின்டிஸ்ட் அண்ட் டெக்னாலஜிஸ், இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எழுதியிருக்கோம், இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் என்கரேஜிங் யங் சயின்டிஸ்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் டுவர்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் கீவேர்டு என்ன சொல்லுதுன்னா, டுவர்ட்ஸ் டெலிவரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லெட் சொல்யூஷன்ஸ் ஃபார் சோசியோ எக்கனாமிக்கல் சேலஞ்சஸ். ஓகே, ஸோ இது வந்து கிளியராக தெரியுது. இப்போ வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம பண்ணுற ரிசர்ச் வந்து இட் ஷுட் பெனிஃபிட் த சொசைட்டி அண்ட் எக்கனாமி அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அது தெரிஞ்சுட்டுனா, சப்போஸ் நம்ம வந்து ஏதாவது ஃபண்டமெண்டல் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா we are not eligible to apply to that agency. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபண்டிங் எழுதி நம்ம டயத்தையும் வேஸ்ட் பண்ணி அவங்க டயத்தையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எழுதாமல் இருக்கிறது பெட்டர். அதனால ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ செகண்ட் செல்லப்பா வந்து செகண்ட் ஃபைனான்சியர்கிட்ட போகிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஃபைனான்சியர் யாருன்னு மறந்து போயிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சொல்கிறாங்க, they are inviting proposals under the following identified themes. So themes already identify பண்ணிட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்,
நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ், பிளான்ட் பேஸ்ட் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், அப்படி ஒரு 10 ஐட்டம் அடுக்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட ரிசர்ச் வந்து கண்டென்ஸ்ட் மேட்டர் ஃபிசிக்ஸ் அப்படின்னா இதுல வந்து எங்கேயாவது வருதான்னு பார்த்தோன்னா மேபி இருக்காது. ஓகே, மேபி யூ கேன் டியூன் யுவர் ரிசர்ச் டு சம்திங் லைக் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஆர் சம்திங் லைக் தட். அந்த மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணலாம். பட் இல்லாட்டி ஓகே, ஸோ யூ ரீட் த நோட் ஃபைன் பிரிண்ட். ஸோ இதே சைட்ல வந்து இஃப் யூ லுக் அட் த ஃபைன் பிரிண்ட், அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது வந்து டிஎஸ்டி. ஓகே, ஸோ டிஎஸ்டி வில் நாட் என்டர்டெயின் பேசிக் ரிசர்ச் ப்ரொபோசல். ஸோ கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து நான் வந்து சும்மா இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸோட ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படின்னா வில் நாட் கெட் த ஃபண்டிங். ஸோ அதனால ரிசர்ச் ஃபண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டு நோ வாட் த ஃபண்டிங் ஏஜென்சி இஸ் லுக்கிங் ஃபார் and apply only if you find it suitable, if you find yourself suitable for their objective. Okay, so அவங்க தான் வந்து கஸ்டமர், நம்ம வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ நம்ம கொடுக்குற சர்வீஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி நமக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைக்காது. ஸோ வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம் அண்ட் தேர் டைம். ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரொபோசல்ஸை வந்து ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது இன்னொரு ஸ்கீம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்பார்க் ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் அகாடமிக் ரிசர்ச் கொலாபரேஷன். ஸோ இதுல வந்து அவங்களோட மோட்டிவ்ஸ் வந்து கிளியரா எழுதியிருக்கிறாங்க. என்னன்னா இந்தியாவோட, இதுவும் ஒரு இந்தியன் ஸ்கீம் தான். இதோட மோட்டிவ் வந்து என்னன்னா இம்ப்ரூவ் த ரிசர்ச் ecosystem. ஸோ த்ரூ what means they are going to improve the research ecosystem through research collaborations between Indian scientists and 28 other country researchers. ஸோ இது வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இதோட நோக்கம் என்னன்னா improve the research ecosystem. So you have to look for suitable overseas researchers who are eminent. ஸோ அது மாதிரி இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஓகே, நான் இன்னைக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டேன். ஸோ ஐ வாண்ட் சப்மிட் த ப்ரொபோசல் நெக்ஸ்ட் மந்த். அப்போ நான் வந்து இனிமே தான் கொலாபரேட்டர் தேட போறேன் அப்படின்னா வந்து மேபி இட்ஸ் டிஃபிகல்ட் டு கெட். பிகாஸ் லெட்ஸே ஒரு 100 பேர் அப்ளை பண்றாங்க. 100 பேர்ல வந்து ஒரு 20 பேருக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கொலாபரேஷன் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது அந்த 20 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து இப்போ இனிமே தான் ஓவர்சீஸ் கொலாபரேட்டர் தேட போறேன் அப்படிங்கிறவருக்கு வந்து மேபி கிடைக்காது. ஸோ அதனால குவைட் ஆஃபன் வந்து என்னன்னா நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். as I said before, funding agency, they are the customer and you are kind of a service provider. எல்லாருமே வந்து இந்த வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ இந்த மோட்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ இப்போ ஏஜென்சி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு சிட்டன் நீட் இருக்கு. as a PI or grant manager, you should fulfill their need. ஸோ அப்போ வந்து என்னன்னா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு அதிலே தான் ஒர்க் பண்ணுவோம், எனக்கு பணம் வரணும் அப்படின்னா வந்து வராது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் we should look around, look at how the things are progressing. அப்போ ஒரு விஷன் டெவலப் பண்ணிக்கணும், லாங் டேர்ம் பிளான்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கணும். அதே மாதிரி இட்ஸ் ஆல்சோ குட் டு எக்ஸ்ப்ளோர் நியூ ஏரியா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 5 years. ஸோ ஐ ஹவ் சீன் பீப்புள் 2 வருஷத்துக்கு ஒரு தரம் ஃபீல்டு கொஞ்சம் மாறிக்கிட்டே போகிறவங்களும் இருக்கிறாங்க. 20-25 வருஷம் ஒரே ஃபீல்டில் மாறாம கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபண்டிங் வந்து இப்போ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ ஈவன் இஃப் யூ லுக் அட் த ஸ்லைட்ஸ், ஃபியூ ஸ்லைட்ஸ் அவே, ஈவன் இன் இந்தியா வந்து அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி எல்லாமே நியூலி டெவலப்பிங் ஃபீல்ட்ஸ். அதை வந்து வாட்ச் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ
என்னையே வந்து எடுத்துக்கிட்டு ஒரு அனெக்டாட் கொடுக்கணும்னா, நான் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் மேக்னெட்டிக் ரெக்கார்டிங்லேயே வந்து 2-3 டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இது பண்ணேன், சேஞ்ச் பண்ணேன். அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்பின்ட்ரானிக்ஸ் அதில் மூவ் ஆனேன். அப்புறம் இப்போதான் ஜஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி தான், ஐ மீன் ஜஸ்ட் 3 இயர்ஸ் முன்னாடி தான், இல்லை 4 இயர்ஸ் முன்னாடி தான் சடன்லி டிசைட் பண்ணி ஓகே நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங் வருது அப்படின்னு ஜம்ப் பண்ணிட்டேன். ஸோ யூ ஹேவ் டு பி ஃப்ளெக்சிபிள். யூ கேனாட் சிட் இன் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் and get grant. So if you want to get grants, you have to be very active, dynamic, and watch the situation carefully. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரிசர்ச்சர் இல்லை பிஐ ரோலில் இருக்கிறீங்கன்னா உங்களோட ஓகே சப்போஸ் யூ ஆர் அ ரிசர்ச்சர் டூயிங் ரிசர்ச் அட் அ பிஹெச்டி லெவல் ஆர் ஜஸ்ட் அட் அ போஸ்டாக் லெவல் ஆர் யூ ஆர் அட் அ பிஐ, அந்த ரோல்ஸும் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு பி எ பிஐ, உங்களுக்கு வந்து டீப் நாலேஜ் இருக்கணும்னு தேவையில்லை. ஆனால் ஹெலிகாப்டர் வியூங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் இந்த நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங் ப்ரொபோசல் எழுதும்போது எனக்கு நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங் பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்புறம் ஜஸ்ட் ஒரு மாதம் கொஞ்சம் இது அனலைஸ் பண்ணி ஐ ஹேட் அ விஷன் ஆஃப் வாட் வி கேன் டூ வித் வாட் ஐ நோ. ஸோ அந்த மாதிரி ஹெலிகாப்டர் வியூ வந்து போதும். இப்போ எங்கள் லேப்ல எடுத்துக்கிட்டாலுமே வந்து நான் வந்து பொதுவாக நான் வந்து ஒரு வேலையும் பண்ண மாட்டேன். மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணுவேன், அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவேன். நான் வந்து லேபில் போய் இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி இந்த டேட்டா எடுக்கிறது, இல்லை சாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதிகம் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளோட வேலை வந்து என்னன்னா, ஐ மீன் திஸ் வில் கீப் சேஞ்சிங் வித் யோர் ஏஜ். யங்காக இருக்கும்போது வந்து யூ நீட் டு ஹேவ் த skills and knowledge, but when you are becoming a PI, you have to be, your role is to direct and enable young researchers excel. So example வந்து இந்த நம்ம டிஆர் அவரையும் சங்கர் இல்லை மணிரத்னம் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். இப்போ டிஆர் வந்து டி ராஜேந்தர் வந்து அவர் பீக்ல இருக்கும்போது ஐ திங்க் ஹி டிட் 9 jobs. ஸோ பாட்டு எழுதுறது, மியூசிக் போடுறது, நடிக்கிறது, கதை வசனம் அப்படின்ட்டு he did 9 roles. ஆனால் இந்த 9 ரோலுமே வந்து he was like average in some, maybe below average in some, and maybe excel in music or lyrics. So some of the jobs he couldn't do well. Okay, ஸோ அந்த மாதிரி வந்து இனிமே வந்து ரிசர்ச் பண்றதுக்கு இது தேவை கிடையாது. இப்போ வந்து ரிசர்ச் நிறைய வந்து எப்படின்னா ஹைலி இன்டர்டிசிப்ளினரி ஆயிட்டு இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் டேலண்ட்ஸ் ஆஃப் அதர் பீப்புள்ஸ். ஸோ இந்த சங்கர் இல்லை மணிரத்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஹையர் த பெஸ்ட் டேலண்ட்ஸ். மேபி சந்தோஷ் சிவன் கேமராமேன், தே ஹையர் த பெஸ்ட் எடிட்டர் ஏஆர் ரஹ்மான். ஸோ தே ஹையர் த பெஸ்ட் பீப்புள், பட் தே ஹேவ் அ விஷன் அண்ட் தே மேனேஜ் வாட் ஷுட் பி த ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகுறது தான் வந்து இனிமே உள்ள காலத்துக்கு வந்து பெஸ்ட். ஸோ இஃப் யூ ஆர் யங், you need knowledge, skills, and most importantly you have to take action. You have to work and get results. But when you are becoming PI, you have to be able to direct people. You should have a vision. அது மாதிரி யங் பீப்புளை வந்து மோட்டிவேட் பண்ணி அச்சீவ் பண்ண வைக்கிறது. ஸோ தே ஹாவ் டு, ஐ மீன் பிஐஸ் ஜாப் வந்து என்னன்னா, the young researchers should realize what is their benefit when they do a project. ஸோ அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுறது தான் வந்து பிஐயோட மெயின் வேலை. ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2000 வந்து லெட்ஸ் சே த நாலேஜ் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு. இதுக்கு ஒரு 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 நல்ல படம் முன்னாடி ஃபேஸ்புக் அதிலெல்லாம் சுற்றிட்டு இருந்துச்சு, அந்த கார்ட்டூன் இப்போ கிடைக்கல. For example, if the whole universe started with the knowledge which is in the center of the circle, so நம்ம humanity வளர நாலேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. மேபி ஃபிசிக்ஸ் இந்த பக்கம் போகுது, கெமிஸ்ட்ரி இந்த பக்கம், மேத்தமெட்டிக்ஸ் இப்படி போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் வந்து நாலேஜ் வந்து இப்படி க்ரோ பண்ணி
2000ல வந்து இங்க வந்து நிக்குது. ஸோ ரிசர்ச்சர்ஸோட ரோல் வந்து என்னன்னா நாலேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது. ஸோ மேபி மூவ் ஃப்ரம் திஸ் சைட் டு அதர் சைட். ஸோ இந்த நாலேஜ் பவுண்டரி, ஹியூமன் நாலேஜ் பவுண்டரி வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கிறது தான் வந்து ரிசர்ச்சர்ஸோட மெயின் வேலை. ஸோ அதனால பிஐயோட ரோல் வந்து என்னன்னா, ஓகே யூ மூவ் ஃப்ரம் யுவர் ஃபீல்ட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், அந்த அதுதான் வந்து பிஐஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த பிக்சர் ஏன் போட்டேன்னா, இந்த மாதிரி ஓகே இதுவும் இதே பாயிண்ட் சொல்றது தான். மீன்ஸ் பிஐ need not know everything. Okay, so if you kidnap a scientist, you are not going to get anything, because the scientist is basically taking help of many people. So there are so many researchers, postdocs, students. அவங்களோட ரிசர்ச் தான் what makes a scientist. So scientist is basically director. Okay, ஸோ அதனால சயின்டிஸ்ட்டை கிட்னாப் பண்ணி ஒரு யூஸும் கிடையாதுங்கிறது தான் போட்டேன். Okay, so let's move on to the next slide. Okay, so let's start with the question. So start பண்றேன். எல்லாரும் இந்த ஓக்லாப் ஓபன் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் சாட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க சாட்ல பாருங்க. Okay, so correct answer வந்து you are a salesman. Okay, so இந்த பாயிண்ட் டிரைவ் பண்றது தான் இவ்வளவு நேரம் பேசுனது. So when you are seeking funding, you are selling an idea to the funding agency. So you are getting money. So you are the salesman. இப்போ ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துட்டோம்னா, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவோட வேலை வந்து என்னென்ன மெடிசினை விற்கிறது. ஸோ டாக்டர் தான் கஸ்டமர். ஸோ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் அ சேல்ஸ் பர்சன். ஸோ ஹி வாண்ட் டு செல் ஹிஸ் ப்ராடக்ட். ஸோ ரிசர்ச் ப்ரொபோசல் எழுதும்போது என்னென்னா, we want to create the impact using our idea. So we sell the idea to the funding agency and get money. So funding agency is the customer and we are the sales people. So grant proposal is basically selling a product, which is your idea, which is your proposal. So that is the product. That's the concept. So பொதுவாக இந்த ஊக்லாப் கொஸ்டின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டு டிரைவ் ஹோம் த பாயிண்ட், டு சம்மரைஸ் வாட் வி லேர்ன் ஸோ ஃபார், அதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ அடுத்த டாபிக் வந்து என்னென்னா, ஓகே பொதுவாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஹியூமன் நேச்சர் வந்து என்னென்னா, டு ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிறது தான் வந்து ஹியூமன் நேச்சர். இப்போ நம்ம வந்து ஒரு புக் ஸ்டோருக்கு போனாலுமே பொதுவாக நிறைய மக்கள் வாங்குறது என்னென்னா, கவர் நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து காமன் சைக்காலஜி. இது வந்து ரிசர்ச் விஷயத்துலேயும் வந்து அடிக்கடி நடக்கும். ஸோ ஒரு ரிசர்ச் ப்ரொபோசல் எழுதுறீங்க அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிராண்ட் ஏஜென்சி எல்லா ஒரு டெட்லைன் கொடுக்கும். ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்த உடனே they will send the title and abstract to the potential reviewers. So நம்ம proposal submit பண்ணும்போதே maybe we give a list of 5 or 6 reviewers. அது போக ஃபண்டிங் ஏஜென்சியும் they will have their own set of reviewers. ஸோ ஒரு மாதிரியா மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து அனுப்புவாங்க, உங்களோட டைட்டில் அப்ட்ராக்ட் இதெல்லாம் அனுப்புவாங்க. ஸோ இப்போ வந்து இப்போ ரிவ்யூவருக்கு வந்து உங்களோட டைட்டில் அப்ட்ராக்ட் போகுது. Maybe if you like, he'll accept. Even otherwise, some people will accept. ஆனால் இந்த டைட்டில், இந்த அப்ட்ராக்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சப்போஸ் 1000 ப்ரொபோசல் போகுது, ஃபண்டிங் ஏஜென்சிக்கு வந்து 1000 ப்ரொபோசல் வந்திருக்குது. பட் தே ஹேவ் டு ஷார்ட் லிஸ்ட் சம். தே கேனாட் சென்ட் எவ்ரி ப்ரொபோசல் டு த ரிவ்யூவர். அப்படின்ட்டு வரும்போது அந்த ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்றது கூட இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து
matters a lot. So title, abstract, இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதுல வந்து நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸசைஸ் இந்த பேஜ் காமிக்கிறேன். There are 3 bullet points. So I give you 30 seconds. Maybe you just read, then there will be a question. Okay, so let's move on to the next question. Okay, so question என்னன்னா, நீங்க போன தரம் ஒரு 3 புல்லட் பாயிண்ட்ல படிச்சீங்களா? தெரிஞ்ச என்னென்ன வேர்ட்லாம் இப்ப ஞாபகம் இருக்கோ அதை டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ 8 ஆன்சர் வந்திருக்கு. சாரி, automated limb analysis, deep learning, brain neuron. ஸோ ஆட்டோமேட்டட் வந்து நிறைய பேர் கவனிச்சிருக்கிறீங்க, டீப் லேர்னிங் நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அப்புறம் பிரெயின் 2-3 பேர் கவனிச்சிருக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த லிஸ்ட்டை திரும்ப பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டட் லிம் இங்க இருக்கு, டீப் லேர்னிங் இங்க இருக்கு, பிரெயின், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா 1, 2, 3 இந்த ஆட்டோமேட்டட் லிம் சேர்த்துட்டோம்னா, you see that most of you have remembered the first word. Okay, so இது ஒன்று. So first word is remembered by most people. இது வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இது ஒரு லெசன். செகண்ட் வந்து என்னன்னா, we also tend to remember some strange thing or some familiar thing. Okay, so automated looks like something familiar, so you remembered. So maybe a strange thing or some impactful thing we remember. ஸோ அதனால பொதுவாக வந்து ரிசர்ச் இந்த மாதிரி ப்ரொபோசல் எழுதுறது எப்படி அப்படின்னு டீச் பண்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டைட்டில் கிரியேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் த மோஸ்ட் இம்பேக்ட்ஃபுல் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். நீங்க வந்து ஒரு சோடியம் அயன் பேட்டரி கண்டுபிடிக்க போறீங்க, அதான் உங்க ப்ராஜெக்ட்னு வச்சுப்போம். ஸோ அதுல வந்து ஹை எனர்ஜி டென்சிட்டி தான் நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் வந்து இம்பேக்ட்ஃபுல் அப்படின்னு வச்சீங்கன்னா, ஸோ யூ யூஸ் தேட் as the first word. So most impactful one should be the first word, and you can leave out the last one, least important here. So this one approach. Another approach is people always tend to remember the first and the last thing. So keep the most impactful word in the beginning and the end. இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டைட்டில் சூஸ் பண்ணும்போது, சப்போஸ் யூ வாண்ட் டு இன்னோவேட் சம்திங், மேக் ஷுர் தட் இட் இஸ் இன் த டைட்டில். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, வி ஆர் கோயிங் டு இன்னோவேட் சோடியம் அயன் பேட்டரி. ஸோ நாட் ஜஸ்ட் சோடியம் அயன் பேட்டரி. ஸோ இது வந்து சும்மா நானும் குக்கப் பண்ண டைட்டில். ஸோ இட் மே மேக் நோ சென்ஸ், பட் இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ சோடியம் அயன் பேட்டரிஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் சோடியம் அயன் பேட்டரி, இட்ஸ் கோயிங் டு பி அ ஹை எனர்ஜி டென்சிட்டி பேட்டரி. இப்போ உள்ள லித்தியம் அயன் பேட்டரியை விட
ஹை எனர்ஜி டென்சிட்டியாக நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த இன்னோவேஷன் இதில் வந்துடும். அதே மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் அதையும் எழுதிக்கலாம். இங்கே வந்து சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா ஹை எனர்ஜி டென்சிட்டிங்கிறது தான் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதில் வந்து ஓகே சோடியம் அயன் பேட்டரிங்கிறத வந்து இன்னோவேஷன் வச்சுக்கலாம். இப்போ லித்தியம் அயன் பேட்டரி இருக்கு, நம்ம சோடியம் அயன் பேட்டரி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது இன்னோவேஷன். ஸோ இது வந்து சிக்னிஃபிகன்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து டைட்டில் இருக்கணும். இன்னோவேஷன் இருக்கணும், சிக்னிஃபிகன்ஸ் இருக்கணும், எல்லாமே இருந்தால் பெட்டர். அதே மாதிரி நாவல்டி. ஓகே சப்போஸ் யூ ஆர் கோயிங் டு இன்வென்ட் திஸ் யூசிங் சம் நாவல் மெஷர், நாவல் டெக்னிக் அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே அகெயின் நானும் குக் பண்ணதான், it makes no sense. So what I'm saying is, okay, this is my new approach. So novel approach. இந்த டெக்னிக் வழியா வந்து நான் வந்து இந்த சோடியம் அயன் பேட்டரி கண்டுபிடிக்க போறேன் அப்படிங்கிறதும் வந்து டைட்டில் இருக்கலாம். ஸோ டைட்டில் வந்து ஸோ யூ மே ஸ்டார்ட் வித் இன்னோவேஷன் இம்பேக்ட் as the first word, approach maybe second word, and significance at the end. ஸோ இது மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்து டைட்டில் கிரியேட் பண்ணுறது முக்கியம். அப்புறம் செகண்ட்லி யூ ஹேவ் டு அவாய்டு ஜார்கன்ஸ். இப்போ இதில் வந்து யாருக்குமே தெரியாத வார்த்தை வந்து எதுவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹை எனர்ஜி டென்சிட்டி எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், சோடியம் அயன் பேட்டரி புரிஞ்சிருக்கும், மேபி இந்த குவாண்டம் சால்ஜல் அப்ரோச் இது வந்து சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம், பட் மேபி அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு புரியும். ஸோ இட்ஸ் நாட் பிக் ஜார்கன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டைட்டில் இஸ் த ஐ கேச்சர். ஸோ இப்போ வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் போகிறோம், இப்படி ஒரு ஹனி பாட்டில் இருக்கு, இப்படி ஒரு ஹனி பாட்டில் இருக்குன்னா ஓகே டிபெண்ட்ஸ். நான்லாம் வந்து இதுதான் பிக் பண்ணுவேன், மேபி பிகாஸ் இட் லுக்ஸ் குட். ஸோ யுவர் டைட்டில் இஸ் த ஐ கேச்சர். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி டைட்டில் வந்து பேட் ப்ராக்டிசஸ் இருக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸ்டடி, டெவலப்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன், இன்வெஸ்டிகேஷன், ப்ரிலிமினரி அப்சர்வேஷன், ரிப்போர்ட், எக்ஸ்பெரிமெண்ட், கம்பேரிசன், இதெல்லாம் வந்து தேவையில்லை. தே ஆர் ரிடண்டன்ட் வேர்ட்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் ரைட்டிங் அ ப்ராஜெக்ட், அஃப்கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்டிகேட் சம்திங். ஸோ இது வந்து தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தான் இந்த என்ன இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், அது மாதிரி தான். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ண போறீங்க, அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை. சப்போஸ் யூ டூ அ ப்ராஜெக்ட், இட் மே பி இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது தேவையில்லை. ஸோ யூ ஆர் கோயிங் டு டெவலப் சம்திங், அப்போ அதுவும் தேவையில்லை. ஸோ ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் அன்னெசரி வேர்ட்ஸ் இன் த ப்ராஜெக்ட் டைட்டில். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ யூ ஷுட் பி ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் like the previous slide showed. So for example, high energy density sodium ion battery. So sodium ion battery தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த அப்ரோச்ல கண்டுபிடிக்க போறோம். ஸோ அது என்ன கொடுக்கும்னா ஹை எனர்ஜி டென்சிட்டி. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் தான் வேணும். ஸோ அதே மாதிரி அந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸை வச்சு அந்த டைட்டில் எழுதும்போது டைட்டில் வந்து ஷார்ட், கிறிஸ்ப் அண்ட் ஈஸி டு ரிமெம்பர் அண்ட் மோர் இம்பேக்ட். ஸோ இந்த கம்பேரிசன் ஆஃப் சோடியம் அயன் பேட்டரி அண்ட் லித்தியம் அயன் பேட்டரி அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. பிகாஸ் த ஃபண்டர் இஸ் நாட் கோயிங் டு பே யூ மனி டு கம்பேர் டு மோஸ்ட் ஆஃபன் தே டோன்ட் வாண்ட் டு பே யூ டு கம்பேர் டூ பேட்டரிஸ். ஓகே, ஸோ அது மாதிரி சில காரணங்கள்னால இந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த நாவல், ஃபர்ஸ்ட், நியூ, இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் வந்து இதையும் அவாய்ட் பண்ணணும். So it looks like by doing this you are boasting yourself. Okay. So for example, if you choose a title like this one, so there's nothing boasting about this one. So we are saying that we are going to prepare antiferromagnetic nanoparticles for the hyperthermia applications. So what we are going to do is antiferromagnetic nanoparticle. So it describes what we are going to do. And for this application, so how we are going to do synthetic antiferromagnetic. So இந்த மாதிரி most important விஷயங்கள் மட்டும் இருந்தா போதும் டைட்டில். ஸோ ஜார்கன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஃபீல்டில் வந்து டிட்டர்மினிஸ்டிக், டாகிள், ஸ்விட்சிங் இப்படிலாம் இருக்கும். ஸோ எங்கள் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கே வந்து நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து அர்த்தம் தெரியாது. டாகிள், ஸ்விட்சிங்னா என்னது, டிட்டர்மினிஸ்டிக்னா
என்னதுன்னு வந்து மேபி ஒரு செர்டன் ஸ்டேஜ்ல வந்து ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த சொற்களுக்கு வந்து பொருள் தெரியாது. ஸோ அது மாதிரி பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அவாய்ட் ரிடண்டன்சி அண்ட் சினனிம்ஸ். ஸோ சில வார்த்தைகள் வந்து ரிப்பீட் ஆகவும் இல்லை தேவையில்லாம இருக்கும். அந்த ரிடண்டன்சிங்கிறது பேசிக்கலி அந்த நல்ல மீனுக்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அது மாதிரி தான். ஸோ அதில் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வந்து எடுத்துடணும். அதே மாதிரி ஒரே ஒரு டைட்டில் வந்து 3 தடவைக்கு மேல இந்த இதை யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி இந்த 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 வார்த்தைகள்ல வந்து ஏதாவது 3 யூஸ் பண்ணாலே பெரும்பாலும் அந்த டைட்டில் வந்து ரொம்ப நீளமா இருக்க போகுது அப்படின்னு தான் பொருளாகும். அதனால இதையும் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். So which of the following title does not attract you? Does not. Okay, so most of you are right. இது வந்து very long and so இவ்வளோ long title வந்து is not going to make an impact. So it's going to put off the reviewer. So அது வந்து first point that I want to drive home. The second question. So which of the following title may have a problem? So, okay, so இப்போ இந்த கொஸ்டின்ல look at the first title, kinematics. ஓகே, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. குவாட்ரபெடல் லொக்கோமோஷன். ஸோ இதுல வந்து நிறைய சொற்கள் வந்து நிறைய பேருக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஸோ இட் ஹஸ் மோர் ஜார்கன்ஸ் கம்பேர்ட் டு த அதர் ஒன் which has like nano composites, solars for high reliability electronics applications. So இது வந்து கொஞ்சம் easy to understand with less jargons. So இதுல வந்து நிறைய jargons இருக்கு. அதனால வந்து question 1 has the problem. And also question 1 has problem. Second one. So in the question you can choose many answers also. You may choose more than one answer.
ஸோ இதில் வந்து ஆக்சுவலி கரெக்ட் ஆன்சர் வந்து எல்லாமே தான். ஸோ ஒரு டைட்டில் வந்து அக்ரோனிம்ஸ் இருக்கக்கூடாது, டைட்டில் வந்து ஃபேன்சி வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது, அப்புறம் வேர்ட்ஸ் இண்டிகேட்டிங் a risk. For example, you cannot say potentially high energy density sodium ion battery. Potentially high energy density battery na there's a risk. Okay, so the battery you may develop may not have high energy density. And the mari meaning varudhu. So and the mari words that indicate a risk must be avoided. The mari spelling mistake, of course, it shouldn't be there. Fancy words, சில பேர் வந்து இந்த GRE TOEFL எழுதுனவங்கலாம் வந்து they always tend to use the fancy word, which makes it difficult to understand and which may not fit very well. ஸோ அது மாதிரி சொற்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். அக்ரோனிம் அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் மெயின் சம்மரி. டைட்டில் வந்து ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது, ஜார்கன்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, டைட்டிலுங்கிறது வந்து புக்கோட கவர் மாதிரி. அடுத்தது வந்து how we can nail the sale. So we are the salesperson, right? So as a grant writer, you are the salesperson and you want to seal the sale. So இதுக்கு வந்து செகண்ட் ஸ்டெப் என்னன்னா அப்ஸ்ட்ராக்ட். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் இம்ப்ரெஸஸ் பீப்புள். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க டைட்டில் ரீட் பண்ணிட்டு அப்ஸ்ட்ராக்ட் ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத் ஃப்ளோ இருந்துச்சுன்னா they get a positive impression. So they already rank you better. And when you keep doing better in the subsequent parts of your proposal, so you keep adding to the positive impression. Maybe உங்களுக்கு ஒரு 70 மார்க் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் ரீட் பண்ணும்போது 70 மார்க் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் உள்ள கிராண்ட்ல வந்து இன்னும் யூ ஆர் டூயிங் ஈவன் பெட்டர் அப்படிங்கிறப்போ அந்த மார்க் வந்து கூட்டிகிட்டே போகும். 70, 80, 90, 95, 98 வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கறது வந்து அப்ஸ்ட்ராக்ட். சப்போஸ் அப்ஸ்ட்ராக்டே சரியில்லை அப்படின்னா தே மே ஸ்டார்ட் வித் 50. ஸோ தே ஆல்ரெடி ஹாவ் எ நெகட்டிவ் ஃபீலிங். அண்ட் இஃப் யுவர் ப்ரொபோசல் இஸ் நாட் தட் சவுண்ட், தென் உங்கள் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு போகும். ஸோ யூ வில் end up losing. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விஷயத்துல தான் வந்து டைட்டில் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் பிளே a very important role. ஸோ இது வந்து கிராண்ட் ரைட்டிங் மட்டும் இல்லை, ஈவன் சப்போஸ் யூ சென்ட் அ பேப்பர் டு நேச்சர் ஆர் சச் ஹை இம்பேக்ட் ஜேர்னல், அதுலேயுமே வந்து இந்த டைட்டில் அப்ஸ்ட்ராக்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து ரொம்ப டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நேச்சர்லாம் வந்து இல்லை நேச்சர் கம்யூனிகேஷன்ஸ்க்கு ஒரு பேப்பர் அனுப்புனா கூட they will first read the title and abstract, then they get some idea. ஸோ அது பிடிச்சிருந்தா தான் அடுத்த ஸ்டெப் போவாங்க. இல்லாட்டி மேபி ஒரு நாள் இல்லை 2 நாள்லேயே வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. பிகாஸ் they don't want to waste your time. They want you to submit elsewhere, so they will give immediate reply. ஸோ ஃபர்ஸ்ட் கேட் வந்து டைட்டில் அப்ஸ்ட்ராக்ட் தான். ஸோ அதனால we have to pay more importance to the title and abstract. So abstract should be standalone. Abstract வந்து கிட்டத்தட்ட உங்க ப்ரொபோசல் ஒரு 10 பேஜ் இருந்ததுன்னா அந்த 10 பேஜில் என்ன எழுதுறீங்களோ அதை வந்து சுருக்கமா கிளியரா கன்வே பண்ணிடணும். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் ஷுட் பி ஸ்டாண்டலோன். அதே மாதிரி டைட்டில் வந்து ஒரு புக் கவர் மாதிரி அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன்ல, அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் வந்து என்னன்னா, அப்ஸ்ட்ராக்ட் தான் வந்து இட் கன்ஃபர்ம்ஸ் சேல். இப்போ சிங்கப்பூர்லாம் வந்து சில கடைகளில் வந்து $10 போட்டுப்பாங்க. ஒரு டிஷர்ட் போட்டு மேலே பெருசாக $10 இருக்கும். கொஞ்சம் பக்கத்தில் போனால் தெரியும் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் த செகண்ட் ஐட்டம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து $59 ஆகும், செகண்ட் ஐட்டம் வந்து $10 அப்படிங்கிறப்போ $69 டிவைடட் பை 2 வெதர் அந்த ப்ராடக்ட் ஒர்த்தான்னு பார்த்தா இருக்காது. ஸோ டைட்டில் மட்டும் நல்லா இருந்தால் போகாது, அப்ஸ்ட்ராக்டும் நல்லா இருக்கணும், அப்புறம் அஃப்கோர்ஸ் த ஃபுல் ப்ரொபோசலும் நல்லா இருக்கணும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் பிளேஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் பிசைட்ஸ் த டைட்டில்.
ஸோ அப்ட்ராக்ட்ல வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னா இட் ஷுடன்ட் பி லைக் ரிசர்ச் பேப்பர் அப்ட்ராக்ட். ஸோ ரிசர்ச் பேப்பர் அப்ட்ராக்ட்ல வந்து நம்ம என்ன எழுதுவோம், நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோமோ அதை சுருக்கமா எழுதிடுவோம். இப்போ வந்து நம்ம குரூப்ல பேசிட்டு இருக்கும்போது வந்து சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்ட்ராக்ட் இஸ் ரிப்பீட்டட் ஃபார்ம் ஆஃப் கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன்லாம் நம்ம குரூப்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ இட்ஸ் நாட் தட் வே. அப்ட்ராக்ட் வந்து ஈவன் பேப்பர்ல வந்து அப்ட்ராக்ட் அண்ட் கன்க்ளூஷன் தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ரோல் அண்ட் தே ஹேவ் டு பி ரிட்டன் டிஃப்ரெண்ட்லி. எஸ்பெஷலி வந்து ப்ரொபோசல் ரைட்டிங்ல வந்து அப்ட்ராக்ட் is totally different from what we write in a paper. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத அப்புறம் சொல்றேன். அந்த என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதுல லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஷுட் ஆன்சர் த கொஸ்டின் வாட் யூ இன்டென்ட் டு டூ, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து உங்க அப்ட்ராக்ட்ல வந்து எழுதியிருக்கணும் சம்பேர். அது எங்கன்றது அப்புறம் சொல்றேன். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத எழுதணும். ஸோ இந்த இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம வந்து சோடியம் அயன் பேட்டரி வித் ஹை எனர்ஜி டென்சிட்டி, இதுதான் வந்து நம்ம ப்ரொபோசலா நம்ம பண்ண போற ஒர்க்கு. ஸோ இட் ஹாஸ் டு பி தேர் சம்வேர். அப்போ வந்து அப்ட்ராக்ட்ல வந்து இது வந்து எதனால முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், இப்போ வந்து உலகத்துல வந்து லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லித்தியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால லித்தியத்துக்கு பதிலாக நம்ம சோடியம் யூஸ் பண்ணலாம். சோடியம் வந்து நிறைய இருக்கு, கடல் உப்புல ஃபுல்லா சோடியம் இருக்கு. சோடியம் இஸ் அபண்டன்ட் மெட்டீரியல். அதனால சோடியம் அயன் பேட்டரி வந்து எக்கனாமிக்கலி நல்லது, சஸ்டைனபிலிட்டி, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதலாம். ஸோ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், புக்கப் பண்றேன். I mean just to drive away the point. It may makes, I mean இந்த மாதிரி அப்ரோச் இருக்கா என்னன்னு தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் குக்கிங் அப். ஐ எம் நாட் ஒர்க்கிங் ஆன் பேட்டரி, ஸோ ஐ எம் ஜஸ்ட் குக்கிங் அப் சம்திங். ஸோ இதுல வந்து இப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இது பண்ணணும். அது வந்து ரீசனபிளா இருக்கணும். இங்க வந்து நான் சும்மா குக்கப் பண்ணி சொல்றேன், பட் நம்ம ரியலி வந்து அந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டண்டா இருக்கணும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் எழுதணும். ஸோ இது எல்லாமே வந்து அப்ட்ராக்ட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் வாட் ஹஸ் ஆல்ரெடி பீன் டன். ஸோ இதுவரை என்ன பண்ணியிருக்காங்க, இதுவரை வந்து என்னன்னா ஆட்கள் எல்லாம் லித்தியம் அயன் பேட்டரி பண்ணியிருக்காங்க. சோடியம் அயன் பேட்டரி வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சோடியம் அயன் பேட்டரிக்கு வந்து எனர்ஜி டென்சிட்டி வந்து லித்தியம் அயன் பேட்டரியை விட குறையா தான் இருக்கு, இல்லை அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை ப்ராப்ளத்தை எழுதணும். இதுவரை என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எழுதிக்கணும். அப்புறம் நீங்க வந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் ஆட்கள் வந்து ஏற்கனவே சோடியம் அயன் பேட்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, லோ எனர்ஜி டென்சிட்டி இருக்கு. ஸோ ஹவு யூ ஆர் கோயிங் டு டூ. அப்போ வந்து ஓகே, நான் வந்து இந்த குவாண்டம் சால்ஜல் அப்ரோச் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறேன். ஸோ அப்போ அது ஏன் பெட்டர், எதனால வந்து யூ திங்க் தட் இட் வில் பி சக்சஸ்ஃபுல். அப்புறம் இதை மட்டும் சொன்னா போறாது, இதுவரை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இது சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நீங்க இதுவரை என்ன பண்ணிருக்கீங்க, அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணணும். கடைசியில வந்து ஓகே, சப்போஸ் யூ ஆர் சக்சஸ்ஃபுல் அண்ட் யூ அச்சீவ் ஹை எனர்ஜி டென்சிட்டி சோடியம் அயன் பேட்டரி, அதோட இம்பேக்ட் என்னவா இருக்கும், அது வந்து உலகத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்து நம்ம now we can say okay, now batteries will be using sodium, so lithium shortage கிடையாது, மைனிங் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அது மாதிரி நிறைய உலகத்துக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத எழுதணும், இம்பேக்ட். ஸோ இது எல்லாமே வந்து அப்ட்ராக்ட்ல இருக்கும். எல்லாமே இருந்தால் தான் வந்து த கிராண்டர் கெட் த ஃபுல் பிக்சர். அதே மாதிரி ரிவ்யூவர் ஓகே இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து ஏதோ இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ எப்படி எழுதணும், எந்த ஃப்ளோல போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து we can follow this flow. ஓகே, ஸோ பேக்ரவுண்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா பேக்ரவுண்ட் வந்து we can say வேர்ல்டு வைடு people are using a battery for phones. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வருது,
ஸோ அதனால பேட்டரி பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த மாதிரி கொஞ்சம் பேக்ரவுண்ட், அது வந்து பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து கேப். ஸோ கேப் வந்து என்னன்னா, இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். லித்தியம் மேபி அந்த பேட்டரி வந்து தீப்பிடிக்குது, இல்லை அந்த பேட்டரி விலை கூடலாம், லித்தியம் ஷார்ட்டேஜ்னால விலை கூடலாம், இல்லை அது சஸ்டைனபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால பீப்புளாக வந்து இப்போ வந்து சோடியம் அயன் பேட்டரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சோடியம் அயன் பேட்டரியோட மெயின் ப்ராப்ளம் வந்து லோ எனர்ஜி டென்சிட்டி. ஸோ இது வந்து கேப். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப். அப்புறம் அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் இஸ் த அப்ஜெக்டிவ். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம், இந்த லித்தியம் அயன் சோடியம் அயன் பேட்டரி வித் ஹை எனர்ஜி டென்சிட்டி இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ அடுத்தது என்னன்னா, ஓகே ஓகே இது பண்ண போறோம்னு சொல்றீங்க, பட் வாட் கெப்பாசிட்டி யூ ஹேவ். அப்போ வந்து நம்ம வந்து ஓகே நாங்கள் வந்து இந்த மாதிரி சோடியம் அயன் பேட்டரி வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஸோ these are the results we have. So we have the capability, we have the equipment, இந்த மாதிரி லேப்ல இதெல்லாம் இருக்கு. ஸோ this is the result we have at this point of time அப்படிங்கிறது வந்து ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ்ல வரும். ஸோ அது கொஞ்சம் லிஸ்ட் பண்ணணும். அது போக அப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இங்கே வந்து ஓகே we are going to use this approach, அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இந்த ஃப்ளோவில் போய் இந்த கொஸ்டின் ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். ஸோ இது பண்ணாதான் ஒரு அப்ட்ராக்டுக்கு வந்து ஒரு ஃபுல் பிக்சர் கிடைக்கும். யூ கேன் கன்வின்ஸ் த கிராண்ட் ஏஜென்சி அண்ட் த ரிவ்யூவர் பெர்ஹாப்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்ட்ராக்ட் கொடுத்துருக்குறேன். ஸோ ஓகே எனிவே ஐம் நாட் கோயிங் டு ரீட் இட். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா கலர் கோட் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் இப்போ சொன்னேன்ல, அந்த பேக்ரவுண்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வந்து கேப் என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே வந்து கலர் கோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ட்ராக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் பிக்சர் பிக் பிக்சர் கொடுக்குறாங்க பேக்ரவுண்ட். அப்புறம் அடுத்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன கேப், ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம். அப்புறம் ஓகே ஹியர் அகெயின் நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறது. அப்புறம் குறிப்பாக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எய்ம்ஸில் வருது. கடைசியில் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம அப்ட்ராக்ட் எழுதும்போது கூட we can use the power. So normally I use a PowerPoint, but you can also use a Word or something else. ஸோ இதில் வந்து அப்ட்ராக்ட் வந்து இந்த மாதிரி கலர் கோடில் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஓகே we have covered all these points அப்படிங்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு அப்ரோச். ஓகே ஸோ இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கலர் கோட் வந்து எதுக்குன்னா, how the PI or the team that proposes the proposal is proving that they are confident and competent. So இங்கே வந்து this is words that they have written. For example, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, the laboratory offered by Institute of Experimental Medicine will provide ideal experimental conditions. So there is some support from the institute. அது ஒன்று. அப்புறம் இங்கே வந்து major reflex of the digestive system we have studied அப்படின்லாம் சொல்லி they give a hint that they have already studied something and they are capable of doing this. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அதுவும் வந்து அப்ட்ராக்ட்ல இருக்கணும். ஸோ பொதுவாக நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ரிலிமினரி ரிசல்ட்லாம் காட்ட மாட்டாங்க, அப்ட்ராக்ட்ல எழுத மாட்டாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம கெஸ்ட் செல்லப்பாவே எடுத்துக்கிட்டோம்னா, செல்லப்பா வந்து படம் எடுக்கிறாரோ இல்லையோ, பட் ஹி ஹஸ் டன் லாட் ஆஃப் ப்ரிலிமினரி ஒர்க். ஸோ ஹீரோயினை சூஸ் பண்ணிடுவாரு. அப்புறம் இந்த இவர் ரவிச்சந்திரன், இவர்கிட்ட வந்து கதை கூட ஃபர்ஸ்ட் சீன்லாம் கேட்டு வாங்கிப்பாரு. அது போக ஈவன் மியூசிக் டைரக்டர் எல்லாம் ரெடி பண்ணி பாட்டு சிச்சுவேஷன்லாம் சொல்லி டியூன்லாம் கூட வாங்கியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரி ஒர்க் வந்து செலப்பா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதே மாதிரி நம்மளும் வந்து ப்ரொபோசல் பண்ணுறதுக்கு முன்னாடி we should do some preliminary work and we should have the
I mean, we should put it clearly in the abstract that we have the confidence and we have the capability to do this work. And the impression வந்து abstractல வந்து தெளிவா சொல்லிடணும். அது மாதிரி சில பாயிண்டர்ஸ் இது வந்து ஈவன் பேப்பர் எழுதுறப்ப கூட வந்து many journals like nature journals particularly they preferred using we our active voice. Okay, சில ஜேர்னல்ஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எப்படி எழுத சொல்லுவாங்கன்னா the work was carried out by say that group gave this result, something like that. It was identified that அது மாதிரி passive voice யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ நேச்சர் ஜேர்னல்ஸ் அது மாதிரி ஜேர்னல்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா passive voice is boring, active voice தான் வந்து makes the reading easier அப்படிங்கிறதுனால ஸோ யூ ஹேவ் டு யூஸ் த வேர்ட்ஸ் லைக் be our அது மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணணும். we will carry out this work அப்படின்னு சொல்றது வந்து பெட்டர். this work will be carried out அப்படின்னு சொல்றது போல we will carry out this work அந்த மாதிரி யூஸ் பண்றது பெட்டர். அதே மாதிரி சென்டென்சஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது, ஸ்மால் சென்டென்சஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து கமல்ஹாசன் பேசுறது புரியல அப்படிம்பாங்க. ஸோ மெயின் ப்ராப்ளம் வித் கமல்ஸ் ஸ்பீச் வந்து என்னன்னா ஹிஸ் சென்டென்சஸ் ஆர் லாங். ஸோ அது that's what makes it difficult to understand for some people and this may be a problem. Okay, கமல் பேசுறது அது கேட்கறதுக்கு சில பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம ப்ரொபோசல் வந்து படிக்கணும், இல்லை நம்ம எழுதுற பேப்பரை வந்து யாராவது படிக்கணும்னா we have to make it easier for them. இப்போ வந்து சுஜாதா ரைட்டிங் இல்லை வேற ஜெயமோகன் ரெண்டு பேர் ரைட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுஜாதாவுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா he writes shorter sentences and he makes it easy to read, whereas other people may write very complex sentences and make it difficult to read. So நம்ம வந்து because we are a salesman, we are selling our proposal and we want our product to be bought, so we have to take the initiative to write using small sentences and to make it easy to understand. So இதெல்லாம் பண்ணிட்டு we have to give it to maybe. So என்னோட குரூப்ல வந்து நான் ப்ரொபோசல் எழுதுனேன்னா I'll give it to my postdoc to read, so he will give some correction, then I go through, correct it. So we have to keep repeating the corrections and the improvement. So I mean the people who teach this kind of technique, they say you have to repeat like 100 times. I don't know whether people have so much time, but we have to do many repetitions to improve the attractiveness of your abstract proposal and so on. So repeating is important. And சில வேளை வந்து you can even seek a professional help. So நிறைய பேர் வந்து there are people who read, edit and improve. So என்னோட CRP grant வந்து மேஜர் grant அதுக்கு நான் அப்ளை பண்ணும்போது I paid like $800 or $900 to one company and get it done. Finally for me it was useful. That $900 was nothing compared to the money I got as a grant. So you may use this kind of help sometimes. So நான் முன்னாடி சொன்ன மாதிரி the abstract should be clear, simple and easy to understand. You have to use short sentences and they have to be clear. For example, you don't know how your reviewer is going to be. Okay, so here for example scenario கொடுத்திருக்காங்க. Your reviewer is reading through the proposals but she has left at the last minute. 6 மணி ஆகுது, மழை பெய்யுது, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தலைவலிக்குது. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்லயும் வந்து she should be able to accept your abstract. அந்த மாதிரி கிளியரா தெளிவா எழுதணும். ரிவ்யூவரை வந்து கொடுமைப்படுத்துற மாதிரி எழுதக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா மேபி 10 to 15 வேர்ட்ஸ், அதுக்கு 10க்கு குறையா இருந்தா ரொம்ப ஷார்ட் சென்டென்ஸா இருக்கும்.
15 வேர்ட்ஸ்க்கு மேல போச்சுன்னா ரொம்ப லாங் ஆயிடும். It makes it difficult to read. So approximately 13 words per sentence. So this is one rule that I ask all my students to follow. Second rule வந்து என்னன்னா, பொதுவாகவே பேப்பர் ரைட்டிங் எதுலையுமே வந்து ஒரு பேராகிராஃப் இஸ் a mini story. So you start something, then that paragraph concludes something. So அந்த பேராகிராஃபோட லெங்க்த்தும் வந்து typically around 100 sentences, 100 words. Yeah, not 100 sentences. Yeah, 100 words per paragraph, something like that. So இந்த மாதிரி ரெண்டு ரூல் வந்து ஃபாலோ பண்றது பெட்டர். So that makes it easy to read. Okay, so let's go through some question to summarize the points of abstract. So background problem, novelty, expected results, preliminary results, research gap, future goals, plans, impact. Okay, so basically anyway, asking these questions are to drive away the points. So abstractல வந்து background problem இருக்கணும், existing approach gap இருக்கணும், preliminary work done by you அது இருக்கணும். அது போக ஸ்பெசிஃபிக்கலி நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம், அதுக்கு உண்டான ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ் என்ன இருக்கு, நம்ம பிளான் என்ன, அப்புறம் கடைசியில் வந்து சிக்னிஃபிகன்ஸ் எழுதணும். ஐ டோன்ட் நோ தி சிக்னிஃபிகன்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி வேர்டு கிளவுட் நான் யூஸ் பண்ணும்போது என்னன்னா, பேக்ரவுண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, மேபி மெனி ஆஃப் யூ ஹேவ் ஆன்சர்டு பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட், சிக்னிஃபிகன்ஸ், ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. சிறுசா இருக்கிறதெல்லாம் வந்து மேபி ஒருத்தரோ ரெண்டு பேரோ ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்தது வந்து வாட் அண்ட் ஹவ். ஸோ இப்போ வந்து நம்ம டைட்டில் அப்ஸ்ட்ராக்ட் எழுதியாச்சு. அப்புறம் உள்ள மெயின் ப்ரொபோசல் வந்து ஒவ்வொரு ஃபண்டிங் ஏஜென்சிக்கும் வந்து ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றோங்கிறது பொதுவாக கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் ஷுட் ஹைலைட் வாட் ஹஸ் பீன் அச்சீவ்ட், அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுட்டு அப்படி இப்படியே எழுதிட்டு போக வேண்டியதான். ஸோ இங்க வந்து ஸோ நிறைய ப்ரொபோசல்ஸ்ல வந்து எய்மும் இருக்கும். ஸோ அதுதான் பேசிக்கலி வாட் அண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொபோசல் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, ஸோ இந்த இதுல வந்து அவங்களோட மெத்தட்ஸ் எழுதியிருக்காங்க. பில்ட் a laboratory with a novel floating floor and 2 chambers separating animal from the researcher.
The lab will isolate animal from the human influence and any external sources of noise and things like that. ஸோ ரொம்ப டீட்டெயில்டு எழுதியிருக்கிறாங்க. இதை படிக்கும் போதே வந்து நமக்கு என்ன தோணும்னா, ஓகே திஸ் கைஸ் நோ சம்திங் அண்ட் தே கேன் ரியலி அச்சீவ் திஸ், அந்த மாதிரி ஃபீலிங் கொடுக்கணும். ஸோ எய்ம் ஸோ இது வந்து பொதுவாக வந்து ப்ரொபோசல்ல மெயின் இதில் வரும். அப்ட்ராக்ட் டைட்டில்லாம் முடிஞ்சிட்டு உள்ள வரும்போது இந்த மாதிரி எய்ம்ஸ் கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து தெளிவாக இது மாதிரி எழுதணும். அதே மாதிரி எய்ம்ஸ் வந்து they have to follow the acronym SMART. SMART வந்து basically specific, measurable, achievable, relevant and time bound. இதோட acronym தான் வந்து SMART. இதுக்கு வந்து எப்பவுமே யூஸ் நிறைய பேர் கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா கெனடி ஓட ப்ராஜெக்ட், அதாவது இந்த மூன்ல லேண்ட் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெனடியோட ஸ்டேட்மெண்ட், I don't know the exact statement, maybe Hilal can comment. Basically, it's something like this: to land a human on the moon in 3 years. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கெனடி வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறார். நம்ம வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுற நாடுகள்லேயே நம்ம தான் தலை சிறந்த நாடாக இருப்போம் அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக் இல்லை. அது வந்து சும்மா ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். பட் ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். ஓகே, வி ஹேவ் டு லேண்ட் இன் த மூன் இன் 3 years அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் எய்ம். அதே மாதிரி மெஷரபிள், இட் ஷுட் பி மெஷரபிள். அந்த சக்ஸஸா ஃபெயிலியரா அப்படிங்கிறது வந்து மெஷரபிளா இருக்கணும். ஸோ இந்த மூன் லேண்டிங்ல வந்து இட்ஸ் வெரி கிளியர். they send taken photos and they brought the rocks from the moon. So these are the proofs of successes. அதே மாதிரி அச்சீவபிள் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, ஆக்சுவலி இந்த மூன் லேண்டிங்க்கு முன்னாடி வந்து NASA has done some validation and they have decided that it is achievable. And relevance வந்து இந்த இடத்துல வந்து பொலிட்டிக்கல்னு வச்சுக்கோமே, America want to show superiority or maybe want to show that they are same level as Russia. So அந்த மாதிரி political relevance. அதே மாதிரி time bound. So they have set okay, we have to achieve this in 3 years. 1969ல வந்து லேண்ட் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு டைம் பவுண்ட் இருக்கு. ஸோ ப்ரொபோசல்லையும் வந்து நம்ம ப்ராமிஸ் பண்றதுலாம் வந்து இந்த இட் ஹேஸ் டு மீட் தி ஸ்டாண்டர்ட். நம்ம வந்து ஓகே நாங்கள் இது ட்ரை பண்ணுவோம், ஆனால் ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. இட் ஹேஸ் டு ஃபாலோ திஸ் ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், relevant and time bound aims. So இது வந்து முக்கியம். Okay, we can skip this one. So in the here I have shown the example. முன்னாடி காமிச்ச எக்ஸாம்பிள் வந்து, so specifica will build a laboratory with novel floating floor and 2 chambers. அது வந்து ஸ்பெசிஃபிக். அப்புறம் மெஷரபிள் வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓகே நம்ம ரிசர்ச் ப்ரொபோசல் எழுதுறோம், இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு எழுதுறோடனே இந்த கொஸ்டின் இஸ் ஸோ வாட். ஓகே, யூ டூ ஆல் திஸ், ஸோ வாட் அப்படிங்கிறது தான் வந்து சிக்னிஃபிகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், suppose the funding agency has to report to the ministers that we have granted these projects. ஸோ மினிஸ்டர் என்ன கேட்பாரு, சரி அதனால என்ன அப்படின்னு கேட்பார்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்காக யூ ஹேவ் டு ரைட் சிக்னிஃபிகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கிராண்டர் மே திங்க் தட் ஸோ யூ ப்ரொபோஸ் சம் கான்செப்ட். கிராண்டர் வந்து இது நமக்கு தேவையா அப்படின்னு கேட்பாரு. ஸோ வி ஹேவ் டு ப்ரூவ் தட் எஸ் இட் இஸ் நீடட். For example, sodium ion battery அப்படின்னா it is needed to make batteries in a sustainable manner அப்படிங்கிற மாதிரி. So we have to establish the want. ஸோ இதுல வந்து என்னன்னா ப்ராப்ளம்ங்கிறது முக்கியம் இல்லை, சொல்யூஷன் தான் முக்கியம். ஸோ இப்போ நம்ம சோடியம் அயன் பேட்டரியில வந்து இட்ஸ் கிவிங் யூ அ சொல்யூஷன் தட் வி ஆர் கோயிங் டு மேக் பேட்டரிஸ் மோர் சஸ்டைனபிள் அப்படிங்கிறது சொல்யூஷன். ஸோ அந்த மாதிரி ஹைலைட் பண்ணணும், அது முக்கியம். அப்புறம் வந்து என்னன்னா
ஸோ சிக்னிஃபிகன்ஸுங்கிறத வந்து ஜஸ்ட் ஸோ வாட்டோட முடிஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த ஸ்லைடு வந்து என்னோட ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ he is asking so many questions, what, so what, and things like that. So he is saying that eating breakfast is better. So that is his hypothesis. So what means I'll have enough energy in the morning. So what means okay, so enough energy இருந்ததுன்னா நான் வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணுவேன். Then what? Then சூப்பர்வைசர் வந்து என்னோட ஒர்க்கை நோட்டீஸ் பண்ணுவாரு. And then what? Supervisor will be happy and he will send me to overseas for exchange. So இந்த மாதிரி வந்து ஒரு இருக்கு. So இதுல வந்து it gives a okay, this also just some club story. Okay, so here we are saying that eating breakfast can lead to an overseas exchange. இதே மாதிரி நம்ம ப்ரொபோசல்லே வந்து ஓகே நம்ம வந்து சோடியம் அயன் பேட்டரி கண்டுபிடிக்க போறோங்கிறது ப்ரொபோசல் அப்படின்னா then the question is so what? Okay, we'll stop using lithium battery. Then what? Then lithium is not depleted, sodium is abundant. We can make a sustainable sodium ion battery. So you have to ask so many so what and then what. Even actually as you know, how maybe in the Singapore context எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்லை இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல அந்த then what அப்படிலாம் வந்து அடிக்கிட்ட போய் we have to say the significance of the proposal. So இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொபோசலோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். அப்புறம் ப்ரொபோசல் ரைட்டிங்ல வந்து நிறைய கன்ஃபியூசிங் டெர்மினாலஜிஸ் இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் I'll touch those confusing terms and then we can end. So for example, நிறைய ப்ரொபோசல்ல வந்து அப்ஜெக்டிவ் இருக்கும், இல்லை மெத்தடாலஜி, ஸ்ட்ராட்டஜி இப்படிலாம் இருக்கும். ஸோ இதை வந்து தெளிவா சொல்லிடலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், let's say you propose to build a higher secondary school in a village. Okay, so in this case, you're building the school is the method or strategy. But what is the objective? Objective வந்து என்னன்னா, அந்த வில்லேஜ்ல வந்து இப்போ வந்து ஒரு 10% தான் வந்து காலேஜ் போறாங்க. அந்த வில்லேஜ்ல இருக்கிற 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம அப்ஜெக்டிவ். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்ஜெக்டிவ்ங்கிறது வந்து நிறைய சில்ட்ரனை வந்து படிக்க வைக்கிறது தான் வந்து அப்ஜெக்டிவ். அதுக்கு மெத்தட் வந்து இட் கேன் பி பில்டிங் அ ஸ்கூல், அது வந்து ஒரு மெத்தட் ஆர் ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு மெத்தட், ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே ஸ்கூல் கட்ட முடியாது, இடம் இல்லை அப்படின்னா வாட் யூ கேன் டூ, ஓகே பக்கத்து ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஃப்ரீ பஸ் விடுறோம். ஃப்ரீ பஸ் விடுறதுனால ஃப்ரீ பஸ், ஃப்ரீ லஞ்ச் அது மாதிரி ஏதாவது கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து அங்கே போய் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் வந்து objective is to educate poor people. So you can educate poor people by either building a school in the village or by making some bus arrangements or giving some subsidies. So இதெல்லாமே வந்து approach or methodology, but objective is to educate people. So இதே மாதிரி வந்து proposal writingலயும் வந்து objective, methodology and the strategy அதுக்கு வந்து கிளியரா இருக்கும், நம்ம வந்து கிளியரா டிஸ்டிங்விஷ் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு கன்ஃபியூசிங் டேர்ம். அப்ஜெக்டிவ் என்ன, மெத்தடாலஜி என்ன அப்படிங்கிறது கன்ஃபியூசிங் டேர்ம். அதுக்கு வந்து அந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி மைல் ஸ்டோன் வர்சஸ் டாஸ்க், இதுலேயும் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ ப்ரொபோசலில் வந்து டாஸ்க் இருக்கும், மைல் ஸ்டோன் இருக்கும். சில பேர் மைல் ஸ்டோன்ஸ்ல வந்து டாஸ்க் எழுதியிருப்பாங்க, டாஸ்க்ல வந்து மைல் ஸ்டோன் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ மைல் ஸ்டோன்ங்கிறது என்னது, பேசிக்கலி measurable marks of progress. I don't remember exactly the story. இதுல வந்து என்னன்னா, ஒரு கிங் வந்து he is expanding his kingdom. ஸோ போகிற இடம்லாம் ஓகே இந்த இடம் வரைக்கும் நம்ம ராஜ்யம் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டோன் வச்சு இது பண்றாங்க. ஸோ இது வந்து மைல் ஸ்டோன் அப்படிங்கிறோம். ஸோ மைல் ஸ்டோன்ங்கிறது என்னது, நம்மளோட ப்ராக்ரஸோட மெஷர். ஆனால் டாஸ்க்ங்கிறது என்னன்னா, நம்ம வந்து
ஓகே, இந்த மைல்ஸ்டோனை ரீச் பண்றதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சப்மிஷன் ஆஃப் பேப்பர் கேன் பி மைல்ஸ்டோன், சப்மிஷன் ஆஃப் பேட்டன்ட் கேன் பி மைல்ஸ்டோன், ஆர் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்டிவ். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து 20 குழந்தைகள் தான் வந்து காலேஜ் போனாங்க. இந்த ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கப்புறம் முதல் வருஷம் வந்து அந்த குழந்தைகள் போகிற மக்கள் தொகை வந்து 50 ஆயிருக்கு, 2வது வருஷம் 100 ஆயிருக்கு, 3ஆவது வருஷம் வந்து 200 குழந்தைகள் வந்து காலேஜ் போகிற மாதிரி இது பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறது தான் வந்து மைல்ஸ்டோன். ஸோ அந்த டாஸ்க், அதுக்கு உண்டான டாஸ்க் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீடு வீடாக போய் கேன்வாஸ் பண்ணுறோம், குழந்தைகள் கன்வின்ஸ் பண்ணுறோம், அவங்க அம்மா அப்பா வந்து கன்வின்ஸ் பண்ணுறோம், படிக்கிறது நல்லது அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து டாஸ்க். ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட். சப்போஸ் உங்க ஒரு 6 வயசு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய வந்து அண்டர் 12 கிரிக்கெட்ல வந்து சேர்க்கணும். அப்படிங்கிறப்போ வந்து ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் என்னன்னா, நம்ம ஊர்லேயே உள்ள அண்டர் 12 டீம்ல நம்ம பையன் வந்து ஒரு பிளேயர் ஆகணும். அடுத்த மைல்ஸ்டோன் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அண்டர் 12 பிளேயர் ஆகணும். இது மாதிரி இது வந்து மைல்ஸ்டோன். ஸோ இதுக்கு உண்டான டாஸ்க் என்னன்னா, மேபி அந்த குழந்தை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து டாஸ்க். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். மைல்ஸ்டோனுங்கிறது வந்து நம்ம எங்கே ரீச் பண்ணணும்ங்கிறது மைல்ஸ்டோன். டாஸ்க்ங்கிறது வந்து அந்த மைல்ஸ்டோனை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டாஸ்க். ஸோ இதை வந்து கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணணும். பொதுவாக நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். அதே மாதிரி மெத்தட் வெர்சஸ் அப்ரோச், இதுலயும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா நாங்க முன்னாடி ட்ரை பண்ண ஒரு ப்ராஜெக்ட், சிந்தட்டிக் ஆன்டிஃபெரோமேக்னெட்டிக் நேனோ பார்ட்டிகல்ஸ் ஃபார் ஹைப்பர்தெர்மியா. இது வந்து எங்க ப்ராஜெக்ட். ஸோ இதுல வந்து எங்க அப்ரோச் வந்து என்னன்னா, இந்த நேனோ பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி ஹைப்பர்தெர்மியா வந்து ட்ரீட்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்றது வந்து அப்ரோச். ஸோ இதுதான் வந்து அப்ரோச். ஸோ இந்த அப்ரோச் எடுத்து கேன்சர் இது பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான மெத்தட்ஸ் என்னன்னா, நாங்கள் வந்து மேக்னெட்டிக் தின் ஃபிலிம்ஸ் டிபாசிட் பண்ணணும், ஸ்பட்டரிங், யூசிங் ஸ்பட்டரிங். அதே மாதிரி லித்தோகிராஃபி யூஸ் பண்ணி நேனோ பார்ட்டிகல்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ். ஸோ இது வந்து த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்ரோச் அண்ட் மெத்தட். ஸோ இந்த டெர்மினாலஜியும் ஐ வாண்டட் டு மேக் இட் கிளியர். அப்புறம் வந்து கோல்ஸ் வெர்சஸ் அப்ஜெக்டிவ், இதுலயும் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த அண்டர் 12 கிரிக்கெட் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும், நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது என்ன அச்சீவ் பண்றோம் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ். ஆனா அந்த அப்ஜெக்டிவ் வந்து இட் மே ஃபிட் டுவர்ட்ஸ் அ மச் லார்ஜர் கோல் பியாண்ட் ஈவன் த பிக்சர் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஓகே, நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து 3 வருஷம் தான் பண்றோம். அந்த 3 வருஷத்துல சில அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும், அதுதான் வந்து அப்ஜெக்டிவ். ஆனா அந்த 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 ப்ராஜெக்டே தொடர்ந்து இன்னொரு 10 வருஷம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இமேஜின் பண்றது தான் கோல். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது வந்து விதின் த டைம் ஃப்ரேம் ஆஃப் த ப்ராஜெக்ட். கோல்ங்கிறது ஈவன் பியாண்ட் த டைம் ஃப்ரேம் ஆஃப் த ப்ராஜெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே குழந்தை எடுத்துப்போம். அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து வேர்ல்டு பெஸ்ட் பவுலர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ப்ராஜெக்டோட எய்ம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய வந்து அண்டர் 12 கிரிக்கெட் நேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ண வைக்கிறது, அதுதான் வந்து அப்ஜெக்டிவ். ஸோ இது வந்து ஒரு 5 வருஷத்துல முடிப்போம். அப்புறம் ஒரு மேபி இன்னொரு 15 வருஷத்துல நம்ம பையன் தான் வந்து வேர்ல்டு பெஸ்ட் பவுலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கோல். ஸோ இந்த கோல் வந்து இட்ஸ் பியாண்ட் த ப்ராஜெக்ட். ஆனால் இந்த அப்ஜெக்டிவ் வந்து வித்தின் த ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் வந்து கோலுக்கும் அப்ஜெக்டிவ்க்கும் உண்டான டிஃபரன்ஸ். ஸோ மெனி டைம்ஸ் பீப்புள் ஆல்சோ கெட் கன்ஃபியூஸ்ட் அபவுட் வாட் இஸ் கோல், வாட் இஸ் அப்ஜெக்டிவ். இதுதான் டிஃபரன்ஸ். அப்புறம் பட்ஜெட் இருக்கு. ஸோ பட்ஜெட் மேபி ஐ டோன்ட் கோ த்ரூ த டீடைல். பேசிக்கலி வந்து நம்ம இப்போ கிரிக்கெட்டர்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா, கிரிக்கெட்டர்ஸ் மெனி ஸ்போர்ட்ஸ்மேன் தே டூ சம்திங் கால்டு இமேஜினிங். Basically they
imagine that they are in a stadium and they practice their shots and things like that. ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இமேஜின் பண்ணி நம்ம வந்து ஓகே இதெல்லாம் பண்ணுவோம், இந்த பொருட்கள்லாம் தேவை, அதுக்கு உண்டான செலவு அப்படி பட்ஜெட் பண்றது தான். அப்புறம் சில இதுல வந்து சினாப்சிஸ் கேட்பாங்க. சினாப்சிஸ் இஸ் ஸ்லைட்லி எக்ஸ்டெண்டட் அப்ட்ராக்ட், சில ஓகே செல்லே அப்ட்ராக்ட். ஸோ இது வந்து இன்னும் அட்லீஸ்ட் சாதாரண அப்ட்ராக்ட்லயாவது உங்க ஃபீல்டுல கொஞ்சம் சயின்டிஸ்ட் புரியுற மாதிரி இருக்கும். லே அப்ட்ராக்ட் வந்து இன்னும் சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி எழுதணும். அதுதான் வந்து லே அப்ட்ராக்ட். அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ரொபோசல் எழுதும்போது there should be no plagiarism. Okay, so spelling mistake அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். எல்லாத்துலயும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா ப்ரொபோசல்ல வந்து பிளாஜியரிசம் இருக்கக்கூடாது. ஸோ if it is there then that is the end of your proposal. Okay, ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே, அக்கேஷனலி என்ன ஆகும்னா சில ப்ரொபோசல்ஸ்க்கு வந்து 2-3 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் பேப்பர்னு ஒன்று சப்மிட் பண்ணோம், அப்புறம் மெயின் ப்ரொபோசல்னு ஒன்று சப்மிட் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு 2 ஹர்டில் கிளியர் ஆயிடுச்சுன்னா சில வேளை நம்ம வந்து போய் ஒரு கமிட்டி முன்னாடி ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ப்ரெசன்டேஷனும் கரெக்டாக பண்ணிடணும். அப்படி பண்ணாதான் நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். தட்ஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ. பொறுமையாக கேட்டுட்டு இருந்ததுக்கு நன்றி. கேள்விகள் எதுவும் இருந்தால் கேளுங்க. நடராஜன் கேளுங்க. சார் ஒரே டவுட் சார். கேளுங்க. ஆக்சுவலா வந்து பேப்பர் எழுதுறப்போ மோஸ்ட்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா பாசிவ் வாய்ஸ்லயே எழுத சொல்றாங்க. ஆனா ஏன் ப்ரொபோசல்ல மட்டும் ஆக்டிவ் வாய்ஸே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றீங்க சார்? ஆக்சுவலி பேசிவ் வாய்ஸ் எழுதணுங்கிறது வந்து ஓல்டு ஸ்டைல். அது 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 வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அது சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து அவர் அப்படி சொல்லும் போதே 70 வயசு. இப்போ அவர் இருக்காரான்னு கூட தெரியல. ஸோ அது வந்து ஓல்டு ஸ்டைல். இப்போ நியூ ஸ்டைல் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுதுறது தான் நியூ ஸ்டைல். இப்போ நீங்க நேச்சர் கம்யூனிகேஷன் அது மாதிரி சில ஜேர்னல்ஸ்லாம் வந்து they suggest you to use the active voice. ஆக்டிவ் வாய்ஸ் ஏன் எழுதணும் அப்படின்னா இட் மேக்ஸ் த ரீடிங் ஈஸியர், மோர் ரிலேட்டபிள். ஒரு கதை கேட்ட மாதிரி இருக்கும். இப்போ நான் இப்போ ஒரு கதை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சோடியம் அயன் பேட்டரியில வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளத்தை வந்து நாங்க இந்த மெத்தடை வச்சு யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கிறோம். இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது எங்களுக்கு இந்த ஐடியா கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டோரி ஃபீலிங் கிடைக்குது. இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து ஒரு நேரேஷன் வந்து ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கும், படிக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த அப்ரோச் தான் வந்து மாடர்ன் அப்ரோச். இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹை இம்பேக்ட் ஜேர்னல்ஸ் ப்ரிஃபர். இப்படி சொல்லாம it was identified that the sodium ion batteries have this அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா it's a boring approach. The world is changing. So active passive voice தான் யூஸ் பண்ணணுங்கிறது வந்து ஓல்ட் அப்ரோச். யூ டோன்ட் ஹியர், ஐ மீன் அந்த அட்வைஸ் கண்டுக்காதீங்க. பேப்பருக்குமே வந்து ஆக்டிவ் வாய்ஸ் தான் பெட்டர். தேங்க்யூ சார். சில ஜேர்னல்ஸ் மேபி அவங்க இன்னும் பேசிவ் வாய்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம், பிகாஸ் தே திங்க் தட் இட் இஸ் ஃபார்மல். பண்ணாங்க சார். அதுல ஒன்ஸ் நான் அப்படி பண்ணிருந்தப்போ இல்ல பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தனியா ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. யாரு ஜேர்னல்லையா? ஒரு ஜேர்னல்ல பண்ணாங்க சார். ஓகே, மேபி அந்த ஜேர்னலோட பாலிசி எப்படி இருக்குமா இருக்கும். ஆமாங்க. அந்த ஜேர்னலோட இம்பாக்ட் ஃபேக்டர் என்ன? 2 நினைக்கிறேன். நான் கம்யூனிகேட் பண்ணி ஒரு 2 years பேக். நேச்சர் ஜேர்னல் எல்லாமே இப்போ இதான் ஆக்டிவ் வாய்ஸ் தான். they ask you to do that. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். கேளுங்க. சார் அந்த டைட்டில்ல வந்து நீங்க குறிப்பிட்ட வேர்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ண சொன்னீங்க சார். லைக் இன்ஃப்ளூயன்ஸ், கேரக்டரைசேஷன், இன்வெஸ்டிகேஷன். ஸோ
இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்டா போகும்போது நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு டைட்டில் கிரியேட் பண்ண ஒரு முடியாத சூழ்நிலை அப்படிங்கும்போது என்ன சார்? இல்ல சார், நம்ம அந்த 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 மாதிரி வேர்ட்ஸை ஸ்கிப் பண்ண முடியாத சூழ்நிலை அப்படி வரும்போது என்ன சார் பண்றது? இல்ல, கேரக்டரைசேஷன் ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் இருக்கக்கூடாது. ஓகே சார். யா, கேரக்டரைசேஷன் ஆஃப் சம்திங் அப்படின்னா அந்த ஃபண்டிங் ஏஜென்சி வந்து எனக்கு ஓகே நீ இது கேரக்டரைஸ் பண்ற அதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்பாங்க. தென் வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஓகே சார். சோ ஐ திங்க் அரவிந்த் வந்து பேப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கேக்குறாருன்னு நினைக்கிறேன். பேப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுவுமே வந்து கேரக்டரைசேஷன்ங்கிறது வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருக்காது. நீங்க கேரக்டரைஸ் பண்ணிருக்கீங்க, ஓகே மேபி உங்க பேப்பரை ஒரு 4 பேர் படிப்பாங்க அப்படின்னு நேச்சர்லாம் ரிஜெக்ட் பண்ணிரும். ஓகே unless you I mean okay, நேச்சர்ல வந்து even if you invent new characterization I don't think they are going to accept it. இல்ல, இந்த மெட்டீரியல்ஸ் மக்கள்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி அவங்க டைட்டில் கேரக்டரைசேஷன்ல தான் இருக்குது. ஆமா, பட் அது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல் கிடையாது. ஓகே, நீங்க அதை கேரக்டரைஸ் பண்ணிருக்கீங்க, சோ வாட்? இப்ப நேச்சர் மாதிரி ஜர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா they want something the scientific field should expand. இப்போ நம்ம ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணோம்னா அதை பார்த்து ஒரு 100 பேப்பர் வரணும், 200 பேப்பர் வரணும் வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க ஒரு கேரக்டரைசேஷன் பேப்பர்னு சப்மிட் பண்ணீங்கன்னா ஓகே சோ வாட் அப்படின்ற அந்த கொஸ்டினோட போயிடும். ஓகே சார். புரியுது சார். சார் ஒன் மோர் டவுட் சார். கேளுங்க. ஆக்சுவலா இப்போ இந்த ஃபண்டிங் இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி அப்ளிகேஷன் ஓரியன்ட் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டுக்கு மட்டுமே மோஸ்ட்லி இருக்குது. அண்ட் ஃபண்டமெண்டல் சயின்சஸ்க்கு இந்த மாதிரி ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுல இருக்கு சார்? அதுக்கான ப்ரொபோசலும் இதே ஃபார்மேட்லேயே வரலாங்களாங்க சார்? ஃபண்டமெண்டல் ஸோ இந்தியாவில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதுதான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வேற எது தெரியல. அதுக்குண்டான ஃபார்மேட்டும் ஆமா டிஎஃப்ஆர் ஃபண்டிங் பண்ணுமா தெரியல, அவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்களா தெரியல. ஓகே, லெட் மீ கோ டு எஸ்சிஆர்பி டிஎஸ்டி பண்ணும் டிபார்ட்மென்ட் டிஎஸ்டி எஸ்சிஆர்பி தான். ஸோ அவங்களுக்கு என்னென்ன முக்கியமா என்னன்னா யூ ஹேவ் டு ப்ரூவ் தட் ஓகே பை டூயிங் திஸ் ப்ராஜெக்ட் யூ ஆர் அட்வான்சிங் த நாலேஜ். ஸோ இப்போ வந்து நாலேஜ் ஒரு லெவல்ல இருக்கு. ஆஃப்டர் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட் யூ வில் கம் டு நோ ஐ மீன் யூ வில் ஹேவ் சம் நியூ நாலேஜ் அப்படிங்கிற ஃபீலிங் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ ஃபண்டமெண்டல் ப்ராஜெக்ட்ல மேபி தே எக்ஸ்பெக்ட் ஒன்லி திஸ். ஓகே சார், தேங்க்யூ. ஆனால் சேம் டைம் இப்போ ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்குறப்போ மேத்தமெட்டிக்ஸும் அது கீழே தான் சார் வரும். ஸோ அவங்களுக்கும் ஃபண்டிங் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் கேட்க முடியுங்களா சார்? ஆமா, அந்த மாதிரி இதுக்குமே வந்து you have to propose in a way that you will advance the field. I mean ஃபண்டமெண்டல்ல வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? இப்போ வந்து நாலேஜ் செட்டன் ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் முடிக்கும் போது நம்ம நாலேஜ் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது அப்படிங்கிறது தான் மெயின் இதாக கொடுக்க முடியும். we cannot promise benefit to the society all these things, right? ஸோ அப்போ மெயின் பாயிண்ட் வந்து இதுதான் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ். நம்ம ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிளாக் ஹோல் பத்தி ரிசர்ச் பண்றீங்க. இப்போ வந்து பிளாக் ஹோலோட பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த இதுல இருக்கு. ஆனா நான் இதை முடிக்கும் போது வில் ஹேவ் சம் நியூ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி அந்த மாதிரி காட்டணும். ஓகே சார், தேங்க்யூ. இல்ல அந்த 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 குறிப்பிட்ட ப்ராப்ளத்துக்கும் வந்து மக்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ எம் கோயிங் டு கம் அப் வித் நியூ மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா இன்னும் ஸ்பீடா இது ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இல்ல உங்க இது குவாண்டம் லூப் குவாண்டம் கிராவிட்டில வந்து இப்போ இதுதான் வந்து ஸ்டேட்டஸ்
ஆனா இங்க இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மக்கள் வந்து இதுக்கு மேல போக முடியல. ஸோ ஐ எம் ட்ரைங் டு டூ திஸ், யூஸ் திஸ் அப்ரோச் டு மூவ் பியாண்ட் திஸ் பாட்டில் நெக் அப்படிங்கிற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணலாம். ஓகே சார், நான் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நான் தேடுறேங்க சார். தேங்க்யூ. ஸோ ஃபண்டமெண்டல்ல மெயின்லி வந்து நாலேஜ் வந்து இந்த லெவலுக்கு வி ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது தான். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? அவ்வளவுதான் இல்ல ப்ரொஃபசர், வேற கேள்வி எதுவும் கிடையாது. உங்களோட ட்வீட் காரணமா தான் இன்னைக்கு செல்லப்பா வந்து கெஸ்டா வந்தாரு. ஃபண்டிங்னாலே செல்லப்பா தானே ஞாபகம் வரும். ஆமா ஆமா, அந்த அந்த முன்னாடி இந்த மியூசிக் டைரக்டர், ஆக்ட்ரஸ், டியூன் எல்லாம் இது பண்ணிட்டாரு. அப்புறம் இன்னொருத்தர் ஆக்டர் எல்லாம் இது பண்ணிட்டாரு. முதல்ல அவர் ஃபைனான்சியர் தான் செட்டப் பண்ணாரு. அப்பாவை தான் செட்டப் பண்ணாரு. கரெக்டா அவர் அப்பாவை தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணாரு. ஓகே சார், கேள்விகள் எதுவும் இல்லை. ஹலோ ஹலோ, கேள்வி எதுவும் இல்ல. இந்த 2-3 ஆப்ஷன்ஸ் கொஸ்டின் கேட்கும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் எடக்கு முடக்க பதில் சொல்லிட்டு இருந்தது. யாரு இது? ராகவா? இல்ல என்ன எந்த இலக்கு முடக்க நான் பேசவே இல்லை. ஒரு 89% வந்துகிட்டு இருந்தது கொஞ்ச நேரம். ஆமா ஆமா ஆமா, அந்த ஒரு பர்சன் மட்டும் டிஃபரெண்டா இருந்தது ஆன்சர். நான் பார்த்தேன். தெரியல ஜென்யூனா தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இல்ல, நான் உங்களை தான் கேட்கிறேன். இல்ல ஒவ்வொரு இல்ல சார், பிரேம் சார் வந்து சீரியஸா ஒரு செஷன் கொடுக்கறாரு சொன்னாலும் நான் கொஞ்சம் வாழெல்லாம் சுருட்டிட்டு இருக்கேன். இல்ல நான் பார்த்தேன், ஒரே அந்த கொஞ்சம் ஆக்சுவலா வந்துட்டு ஆப்வியஸ் அந்த கொஸ்டின் அது. அதுல 88-89% வந்துகிட்டு இருந்தது. எனக்கு என்ன யாரா இருக்கும் அப்படின்னு. ஓகே, மேபி ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொருத்தர் தப்பா பண்ணிருக்கலாம், அப்படி இருக்குல்ல. அப்படி அது அப்படிதான் இருக்கும். பட் அந்த எனக்கு நான் வேற மாதிரி யோசிச்சேன். இது இந்த ட்விட்டர்ல சில வேளை போல் எடுப்பாங்க, 97% 3% வரும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேரா இருக்கணும்ங்கிறதுக்காக சில பேர் வந்து தப்பான ஆன்சர் கொடுத்திருக்கலாம்ல. அதான் 100% இதா இருக்க கூடாது அப்படின்ட்டு. அப்படியே எல்லாரும் நினைச்சு 100% தப்பா வரலாமே. ஆமா, சொல்ல முடியாது சார் எப்படின்னு. ஓகே, ஐ திங்க் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஃப்ரம் ஐஐடி இண்டோர் வந்திருக்காரு. அவர் ஏதாவது சொல்றாரா? அயலான் அயலானா? அது நான் ஏதோ ஐஐடி ப்ரொஃபசர் வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல சார், அவர் தான் அங்க ஜாயின் பண்றதா இருக்காரு, அதனாலதான் நாங்க போட்டு விட்டோம். ஓ, வேற கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நான் ஒரு கொஸ்டின், கைண்ட் ஆஃப் வெரி பேசிக் கொஸ்டின். இப்போ அந்த ஆக்சுவலி வந்து ஃபண்டிங் அதெல்லாம் பேசுனீங்களே சார். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ பிஹெச்டி பண்றவங்க எல்லாமே வந்து இதே மாதிரி தான் பண்ணி ஆகணுமா, இல்ல வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்? நீங்க சொல்ற வந்து ஒரு ரிசர்ச் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டாபிக் எடுத்துட்டு இல்ல ஒரு ஃபண்ட் ரைஸ் போயிட்டு, எனக்கு ஆக்சுவலி பேசிக்கா புரியல, அதனால தான் கேக்குறேன். சாரி சார். ஓகே, நோ ப்ராப்ளம், இட்ஸ் டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே, பிஹெச்டிக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வேற மாதிரி இருக்கும். நான் படிக்கும்போது இந்தியாவில் எப்படி இருந்துச்சுன்னா, ஐஐடி பாம்பேல வந்து பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்குன்னு ஸ்காலர்ஷிப் இருக்கும். நம்ம கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணி இல்லை யூஜிசி அது மாதிரி ஏதாவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஐஐடியில் ஜாயின் பண்ணியாச்சுன்னா இன்ஸ்டியூட்டே வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கும். இன்ஸ்டியூட்டுக்கு எங்கேருந்து பணம் வருது தெரியல, மேபி எம்ஹெச்ஆர்டி அந்த மாதிரி அது மாதிரி எங்கே இருந்தால் வரலாம். பட் ஒன்ஸ் யூ ஜாயின் த இன்ஸ்டியூட் வித் சம் கேட் ஆர் சம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் யூ வில் கெட் த ஸ்காலர்ஷிப். அதுதான் வந்து இந்தியாவில் உள்ள ஸ்கீமாக இருந்துச்சு, இப்போ எப்படி தெரியல. ஆனால் சிங்கப்பூரில் வந்து அப்படி கிடையாது. சிங்கப்பூரில் வந்து
ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து எம்ஓஇ வந்து மேபி ஒரு செட்டன் நம்பர் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கலாம். எங்க டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து நான் வந்தப்போ ஒரு 50 ஸ்காலர்ஷிப் கிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து எங்க ஹோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 15 ஸ்காலர்ஷிப் தான் உண்டு. ஸோ அந்த 15 ஸ்காலர்ஷிப் வந்து மேபி அந்த எங்க ஹெச்ஓடி அவங்க வந்து they will dynamically allot to among say 100 faculty. ஸோ ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கிறது வந்து ஃபேக்கல்ட்டிக்கு கிடைக்கிறது வந்து கஷ்டமாயிருச்சு. இப்போ எனக்கு வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட் வேணும்னா ஐ ஹவ் டு கெட் சம் கிராண்ட். அந்த கிராண்ட்ல வந்து நான் வந்து ஓகே எனக்கு இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டும் வேணும் அப்படின்னு போட்டேன்னா அந்த அந்த மணி யூஸ் பண்ணி வந்து நான் வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட் எடுக்கலாம். ஸோ இது வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்டோட ஜாப் கிடையாது. இது வந்து ப்ரொஃபஸரோட ஜாப். ப்ரொஃபஸர் தான் கிராண்ட் எழுதி பணம் வாங்கி அந்த பணத்தை வச்சு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டை ஹையர் பண்ணணும். பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து they don't need to do this. பிஹெச்டி ஸ்டூடெண்ட்க்கு வந்து என்னன்னா, suppose you want to join a PhD, you have to find the professor who has the money and who has the interest to hire you. அதுதான் முக்கியம். ஓகே ஓகே சார். இல்ல ப்ரோ சார், நான் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஐ மீன் ஃப்ரெஷர்ஸ்ல கொஞ்சம் முடிக்க போகும்போது சில பேர்ல கிராண்ட் எழுதுறாங்களே. அது எழுதலாம். ஆமா, அது அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும். ஸோ அது வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட லேப்லேயே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ப்ரொபோசல் எழுத சொன்னேன். ஹி ஹஸ் ரிட்டன், இன்னும் ஃபண்டிங் வரல, பட் ஹி இஸ் வெரி கீன் டு டூ தட் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ஃபண்டிங் வந்துச்சுன்னா ஹி வில் ஒர்க் அஸ் அ போஸ்ட் டாக் இன் தட் ப்ராஜெக்ட். இல்லாட்டி அது வரைக்கும் வேற ஏதாவது என்கிட்ட இருக்கிற ஃபண்டிங்ல வந்து போஸ்ட் டாக் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேர் தான். நாட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரைட் கிராண்ட். ஓகே. எங்க லேப்லயே வந்து நான் இப்ப இன்னைக்கு காமிச்ச நிறைய ஸ்லைட்ஸ்லாம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த அந்த புக்குக்குள்ள ஒரு புக்கு முன்னாடி இவர்கிட்ட பரத்கிட்ட சொன்னேன் தெரியுமா, அந்த புக்கோட சாப்டர் நான் அந்த புக் முன்னாடி வாங்கிட்டேன். அந்த புக்கோட சாப்டர் வந்து ஆளுக்கு ஒரு சாப்டர் படிக்க சொல்லி ப்ரெசென்ட் பண்ண சொன்னேன். ஸோ தே ஆல் நோ சம்திங் அபவுட் ரைட்டிங் ப்ரொபோசல். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணா மேபி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் த கேப்பபிலிட்டி. சில பேருக்கு மேபி நேச்சுரலா இருக்கலாம். ஸோ நர்ச்சர் எல்லாமே பிளேஸ் எ ரோல். ஓகே 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 சார். இப்போ சாரி சம் டவுட்ஸ் கேட்கறதுக்கு, இப்போ வந்து நம்ம குரூப்ல முன்னாடி டிஸ்கஷன் போகும்போது லைக் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஐஐடியோ இல்லை யூனிவர்சிட்டிக்கு வந்து கிராண்ட் வருது, அது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. சிங்கப்பூர்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ பிரைவேட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கெல்லாம் ஏஜ் ஆயிடுச்சு, இல்லை எலிஜிபிலிட்டி இல்லை இது மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்க, பட் ஸ்டில் வில்லிங் டு டூ கைண்ட் ஆஃப் பிஹெச்டி, அது மாதிரிலாம் எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும்? சாரி ரொம்ப எலிமெண்ட்ரியா இருந்துச்சுன்னா கொஸ்டின்ஸ். ஓகே, எனக்கு இந்தியாவில் உள்ள சீனரியோ தெரியல. சிங்கப்பூர்ல வந்து அது மாதிரி பண்ணும்போது மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு மேக் ஷுர் அபவுட் யுவர் ஓன் லைஃப், ரைட்? ஐ மீன் உங்கள்கிட்ட லைஃப் லீட் பண்ணுறதுக்கு பணம் இருக்கணும். அது போக டியூஷன் ஃபீ வந்து ஒரு ஹியூஜ் போர்ஷன். சிங்கப்பூர்ல வந்து ஒருத்தர் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணணும்னா ஒரு வருஷத்துக்கு $32,000 அது மாதிரி வரும். ஸோ அந்த ஃபீயும் பே பண்ணி தே ஹேவ் டு சஸ்டெயின் லைஃப். அப்படிங்கிறப்போ வந்து ஸ்காலர்ஷிப் இல்லாம பிஹெச்டி பண்றதுங்கிறது வந்து சிங்கப்பூர்ல வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். வெரி ரேர்லி யாராவது பண்ணுவாங்க. விதவுட் ஸ்காலர்ஷிப் பண்றது வந்து சிங்கப்பூர்ல வந்து ரொம்ப கஷ்டம். மேபி இந்தியாவில் எப்படிங்கிறத மேபி நடராஜன் இல்லை வேற யாராவது சொல்லலாம். நான் காரைக்குடி போயிருந்தப்போ அங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் இல்லாமலே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எஸ் சார், நிறைய பேர் எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் இங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் இல்லாம அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா லைக் 10,000 per month, 8,000 per month அந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. ஸோ நீங்க கேட் அண்ட் நெட் கிளியர் பண்ணலைன்னா வேற, இல்லைன்னா அட்லீஸ்ட் இன்ஸ்பயர் ஃபெலோஷிப் இல்லைன்னா வேற வந்து ஆப்ஷனே இல்லை. இங்க வந்து நீங்க இதான் பண்ணணும், லைக் பே பண்ணி வித்தவுட் எனி ஃபெலோஷிப் நீங்க பண்ணணும். டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு இந்தியாவில்? சார் இப்போ வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் உங்களுக்கு
அரௌண்ட் 10,000 அந்த ரேஞ்சில் வரும் சார் பர் செமிஸ்டர். ஓகே. ஐஐடிஸ்லாம் வந்து 15 to 20,000 வரும். இப்போ ராகவ், ஆக்சுவலி பேசிக் கொஸ்டின் அதான். இப்போ வந்து நான் ஸ்காலர்ஷிப் இல்லாம பண்ணணுங்கும் போது என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இல்ல அது மாதிரி நான் ஜென்ரலா தான் கேட்கிறேன் இது ராகவ். ஓகே, நீங்க வந்து இப்போ இங்க அப்ளை பண்ணிருக்கீங்கல்ல, விஐடிலயா இல்ல எஸ்ஆர்எம்ல பண்ணிருக்கீங்களா? எஸ்ஆர்எம்ல நான் இப்போக்கி எம்டெக் தான் பண்ணிருக்கேன் ராகவ். ஓகே. ஆக்சுவலி நீங்க வந்து ஸ்காலர்ஷிப் இல்லாம ஐ திங்க் விவேக் இருக்காரா? விவேக் இல்லனா அயலான் ஐ திங்க் ஸ்ரீ அவங்க வந்து கையை தூக்குனாரு. ஸ்ரீ கையை தூக்குனாரு. பார்த்திபன் ஆக்சுவலா நீங்க இப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம பிஹெச்டி நீங்க கேட்கறது வந்துட்டு இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல வந்துட்டு நம்ம பிஹெச்டி சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில நீங்க என்ரோல் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து கண்டிப்பா சிடிஎஸ் ஆர் டிசிஎஸ் மாதிரி ஒரு கொலாபரேஷன்ல இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு தனியா ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க சார். இப்போ எப்படின்னா, இப்போ எங்க யூனிவர்சிட்டியில சம் மெயில்ஸ் வரும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இயர்லி ஒரு 5 கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டியில ஃப்ரம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அந்த சம் ஏல ஒர்க் பண்றவங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க யூனிவர்சிட்டி ஸ்டைபண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒருவேளை அந்த டிசிஎஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஸோ டிசிஎஸ் வில் ப்ரொவைட் தி ஸ்டைபண்ட் ஃபார் நெக்ஸ்ட் 4 years. ஸோ அதாவது இயர்லி பேசிஸ்ல நம்ம வந்துட்டு வி ஹாவ் டு சப்மிட் த ரிப்போர்ட், வாட் ஆல் த ப்ரோக்ரஸ் அந்த மாதிரி நம்ம சப்மிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து நமக்கு 4 years கொடுப்பாங்க. ஸோ அன்டில் வி கம்ப்ளீட் தி பிஹெச்டி. ஓகே ஸ்ரீ. ஸோ ஆக்சுவலா இது டைனமிக்கா இருக்கும். எப்படின்னா சார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கம்பெனிஸ் கூட இந்த கொலாபரேஷன் வச்சிருக்கும் போது அவங்க தனித்தனியாக இண்டிவிஜுவலா ஃபண்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட் பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு வந்து ஸ்டைபண்ட் தர மாதிரி ஒரு பிளான் பண்ணி தருவாங்க. ஸோ இங்கேயுமே வந்துட்டு இப்போ எங்க யூனிவர்சிட்டிலுமே இப்போ நடுவில் யூனிவர்சிட்டி ஸ்டைபண்ட் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நடுவுலயே அவங்களுக்கு யூஜிசி ஸ்காலர்ஷிப் இல்லைன்னா இந்த மாதிரி டிசிஎஸ் ஸ்காலர்ஷிப் வந்துருச்சு அப்படின்னா யூனிவர்சிட்டியோட ஸ்டைபண்ட் கட் ஆயிடும். அவங்க அந்த ஸ்டைபண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகே ஸ்ரீ, நம்ம மேபி ஆக்சுவலி வேற செஷன் கூட பேசலாம். இது ரொம்ப நான் டிவைட் ஆகுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி பார்த்திபன் சார், ஸ்டேட் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. லைக் இப்போ வந்து நீங்க என்ஐடி திருச்சியில பாத்தீங்கன்னா மெயினா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு ரெசிடென்ட்டா இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட் இல்லாம கூட எடுக்கிறாங்க. ஈவன் வித்தவுட் கேட் அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து கேட் கிளியர் பண்ணல, பட் பிஹெச்டி ஜாயின் பண்ணான். 25,000 ஃபெலோஷிப் கிடைச்சது. ஸோ கேட் இல்லாம எடுக்கிறாங்க. நீங்க அதுக்கும் அது கேட்டுக்கோங்க. ஏன்னா என்ஐடி திருச்சியில அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து நீங்க ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, பட் என்ஐடி திருச்சியில இருக்கு. உங்களுக்கு அந்த நீங்க மணிகண்டன், நான் என்ன சொல்றேன்னா சார், 2018க்கு அப்புறம் எம்ஹெச்ஆர்டி வந்து ஒரு புது ரூல் போடுறாங்க. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்லி அதாவது என்ஐடி ஐஐடிஸ்க்கு வந்துட்டு கேட் கிளியர் பண்ணியிருந்தா மட்டும்தான் பிஹெச்டி என்ரோல் பண்ண முடியும். அது வந்து ஜேஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஐஐடிஸ்ல பிஹெச்டி இல்ல என்ஐடிஸ்ல பிஹெச்டி பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 years வந்து ஜேஆர்எஃபா எடுப்பாங்க. அதுக்கு வந்து 30,000 பிளஸ் 18% ஹெச்ஆர்ஏ. அதே அடுத்த 2 years வந்து எஸ்ஆர்எஃப்னு கன்வெர்ட் பண்ணிட்டு 35 பிளஸ் 18% ஹெச்ஆர்ஏ கொடுப்பாங்க. ஸோ இது வந்து என்ன ரூல்னா, ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே என்ன சொல்லிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கேட்டு கிளியர் பண்ணிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பான்சர்டு கேட்டகரியில உள்ள வரலாம். யாரு ஸ்பான்சர் பண்ணணும்னா, ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்க, அவங்க ஸ்பான்சர் பண்ணி வரவங்க இருக்காங்க. இல்ல அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ்லயோ இல்ல ஒரு பிரைவேட் காலேஜ்லயோ ஒர்க் பண்றவங்க, அவங்க வந்து அந்த இன்ஸ்டியூட் வந்து இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணும். இவங்க வந்து இப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. பிஹெச்டி மட்டும் வந்து அங்க என்ரோல் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இப்போ வந்து கரண்ட்லி ஐஐடிஸ்லயும் என்ஐடிஸ்லயும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அவர் கேட்கிற கேள்விக்கு மேபி இது பதிலா இருக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்க வந்துட்டு ஃபண்டே இல்லாம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இப்போ அனானிவஸ்ல ஜாயின் பண்றீங்க இல்ல வந்து எஸ்ஆர்எம்ல ஜாயின் பண்றீங்கன்னா, இனிஷியலா ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு சிஎஸ்ஐஆர் அப்ரோச் பண்ணலாம். எவ்ரி இயர் வந்துட்டு அவங்க ஜேஆர்எஃப்க்கு எஸ்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. எல்லா இயருக்குமே ஃபண்ட் வந்து 25,000 பர் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து 6 months ஒன்ஸ்க்கு வந்து அப்படியே செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 6 month நீங்க முடிஞ்சிருச்சுன்னா அந்த 6 month முடிஞ்சோடனே அவங்க செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல யூஜிசி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்பிலேயே சில ப்ராஜெக்ட்ஸ் வரும் ஃபார் 1 இயருக்கு. இப்போ வந்துட்டு இப்போ நான் வந்திருக்கிறது வந்து யூஎஸ் வந்திருக்கேன். நான் ஐஐடியில தான் பிஹெச்டி பண்றேன். ஸோ 1 இயர் வந்துட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ அங்க வந்துட்டு அந்த மாதிரி நீங்க ப்ரோக்ராம்ஸ்க்கு நீங்க அதுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டிலாம் ஏஜ் எலிஜிபிலிட்டிலாம் சம்டைம்ஸ் அதெல்லாம் ரிலாக்ஸேஷன் நிறைய இருக்கு. ஏன்னா ஐஐடிஸ்ல வந்து நீங்க ஜஸ்ட் கேட்டு கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா 45 இயர்ஸ்ல பிஹெச்டி பண்றவங்களா இருக்காங்க. ஸோ அதனால ஏஜ் வந்து இங்க ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஓகே, முடிச்சுக்கலாமா? 2 hours ஆயிடுச்சு. பொறுமையா கேட்ட அனைவருக்கும் நன்றி. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஓகே.